ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவு நீக்கான கண்டென்ட். நம்ம லாஸ்ட்டாக எதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அவர் ரங்காவோட வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் வச்சுருந்துருப்பீங்க. அவர் வந்து எதுக்காண்டி வந்துட்டு ரவுடி ஆனார், எப்படி ரவுடி ஆனார், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டு போயிருந்திருப்பீங்க. அதோட வந்துட்டு நான் முடிச்சிருந்தேன். இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அங்கேயே தான் வந்துட்டு இருக்கீங்க. லைக் அந்த ஏரியாவை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறீங்க. ஏலேருந்து இசட் வரைக்கும் நல்லா அப்சர்வ் பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு அந்த ஏரியா மக்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. சரி, இவங்க வந்து நம்மளுக்கு நல்லது தான் பண்ண வந்திருக்காங்கன்னு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அட் த சேம் டைம் வந்து ரங்கா சொல்லியிருப்பார், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நம்மளுக்கு இது பண்ண தான் வந்திருக்காங்க, உதவி பண்ண தான் வந்திருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச உதவி என்ன பண்ண முடியுமோ நீங்கள் அவங்களுக்கு பண்ணுங்கள். நம்ம ஏரியாவை வந்து அவங்க முன்னேற்றி கொடுப்பாங்க. முன்னேற்றி கொடுக்குறதுன்றத விட நம்ம ஏரியாவில் இருக்கிற சில கஷ்டங்களை வந்துட்டு அவங்க தீர்த்து கொடுப்பாங்க. அவங்களால என்ன முடியுமோ அந்த உதவியை நம்மளுக்கு பண்ணித்தரேன், நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உதவி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ரங்காவோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்துட்டு வந்துட்டு, ஏன்னா ரங்கா வந்துட்டு ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் வந்துட்டு இப்போ கேங்ஸ்டராக சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ட்டு தெரிஞ்சனால வந்துட்டு, ஸோ மக்களும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. லைக் மூஞ்சி கொடுத்து பேசாமல் இல்லாமல் உங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அதுவே பெரிய உதவியாக இருக்குது. நீங்கள் போகிற இடத்துலலாம் வந்துட்டு நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமாகவே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி நீங்கள் கேதர் பண்ணும்போது ஒரு விஷயத்தை தான் நோட்டீஸ் பண்ணுறீங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன இந்த யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்களா, லைக் காலேஜ் அந்த ஒரு 15லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லா பசங்களுமே வந்துட்டு குட்டி செவராக போயிருக்கானுங்க. எவனுமே உறுப்பு இல்லை, படிக்கலை, ஸ்கூல் போகல, காலேஜ் போகல அப்படின்றத நீங்கள் நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம் சரி இதுதான் அந்த ஏரியாவோட மேஜரான ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த அனலைஸ் பண்ணதில் நீங்கள் ஒரு வாரம் நல்லா அந்த ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு அங்கே இருந்த ஸ்கூல்ஸ்லாம் போய் பார்க்குறீங்க. ஸ்கூல்ஸில் வந்துட்டு ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவ்வளோதான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுமே பார்க்க வந்துட்டு இந்த 6th-லேருந்து 8th இருக்கிற பசங்களாம் ஒரு மாதிரி இருக்கானுங்க. இந்த 5th வரைக்கும் இருக்கிற பசங்களாம் கொஞ்சம் சின்ன சின்ன பசங்களாக இருக்கானுங்க. பட் இந்த 6th-லேருந்து 8th பசங்களே ஒரு மாதிரி ரவுடியாக, ஒரு மாதிரி நக்கலாக. இப்போது ஒரு ஆஃபீஸர் வந்திருக்காங்க, நீங்கள் யூனிஃபார்மோடு தான் போய் விசாரிக்க போயிருந்துருப்பீங்களா? ஸோ யூனிஃபார்மோடு விசாரிக்க போகும்போது மித்த இந்த 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் இருக்கிற பசங்களாம் வந்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு விஷ் பண்ணுறானுங்க. உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி ஒரு மாதிரி வாவ் போலீஸ், அதுவும் லேடி போலீஸ், ஒரு மாதிரி கெத்தாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த 6th-லேருந்து 8th இருக்கிற பசங்களை பார்த்தா ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி லேடி போலீஸ் தானே, என்ன போலீஸ் தானே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு திமிரு வந்து அந்த அந்த ஸ்டாண்டர்டில் இருக்க பசங்களுக்கு இதே வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்தடுத்து நீங்கள் கிளாஸ் போகும்போது 9th 10th ஸ்ட்ரென்த்தே இல்லை. லைக் ஒரு பையன் 2 பையன் அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸ்க்கு உட்காந்துருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ஸ்டாஃப்ஸ்கிட்டே கேட்குறீங்க எங்கே ஸ்டூடெண்ட்டு அப்படின்னோடனே எல்லாம் வந்துட்டு ட்ராப் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க அப்படின்னோடனே, என்ன ட்ராப் அவுட் போயிட்டாங்கன்னா நீங்கள் போய் விசாரிக்க வேண்டியதானே, நீங்கள் வேறு எங்களே அடிக்க வரானுங்க, அதனால வந்துட்டு நாங்கள் பயந்துட்டு எங்களால் இது பண்ண முடியலன்னொடனே, என்ன அப்படி சொல்கிறீங்கன்னொடனே, இங்கே பாருங்கள் மேடம், போலீஸாலேயும் எதுவும் பண்ண முடியல, நாங்கள் வெறும் ஸ்டாஃப்ஸ், அதுவும் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, நார்மல் மனுஷங்க, அதையெல்லாம் தாண்டி பார்க்கும்போது நாங்கள் வெறும் நார்மல் மனுஷங்க, எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கையை விரிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் புரியுது, ஏன்னா போலீஸே வந்துட்டு இவங்கெல்லாம் என்ன இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஸ்டாஃப்ஸ்னால என்ன பண்ண முடியுன்ட்டு சரி நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு வந்துருந்துருப்பீங்க. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, நிறையா இடத்த சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. நிறையா வந்துட்டு லைக் அடிப்படையே வந்துட்டு அங்கே ஒரு மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அடிப்படைனா ஒரு வீட்டுக்கு முக்கியமே வந்துட்டு யார் சொல்கிறது, குடும்ப தலைவர்கள் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி குடிச்சிட்டு ஒரு மாதிரி போதையாத்துடுறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா லேடிஸும் தான் அந்த வீட்டை ரன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க, சில பேர்ட்ட கேட்குறீங்க உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னே, அந்த முக்கில் குடிச்சிட்டு கிடப்பான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பதில் சொல்கிறாங்க. உங்களுக்குன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க நிறையா, அதாவது போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஏரியாவுக்கு போயிருப்போம், நிறைய இடத்துக்குலாம் போயிருப்போம்ல. அப்போ பார்க்கும்போது இருப்பாங்க, ஆனால் இங்கே ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கா உங்களுக்கு, அதுதான் ஒரு மாதிரி
சஸ்பீஷியஸாக இருக்குது. என்னடா இது, என்னடா இவ்வளோ மோசமாக இருக்காங்க, இப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சரி உங்கள் ஹஸ்பண்ட் தான் அப்படி இருக்காங்க, பசங்க எத்தனை பேர் அப்படிங்கும்போது எனக்கு பையன், இந்த பையன், எனக்கு ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி நிறைய வீட்டில் சொல்லும்போது பொண்ணுங்களாம் வந்துட்டு ஸ்கூல் போதுக. அப்புறம் சில வீட்டில் வந்துட்டு பொண்ணுங்களே வந்துட்டு வீட்டுக்கு வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி அமுச்சுட்றாங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஏன் அப்படி அப்படின்னு கேட்கும்போது என் பையன் வந்துட்டு இப்படி இருக்கான், என் புருஷனும் இப்படி இருக்கான்னும் போது எனக்கு குடும்பத்தை நடத்த வருமானம் வேணும்ல அப்படின்னு. அப்போ நீங்கள் அவங்கள தானே வேலைக்கு போக சொன்னோடனே அப்படி சொன்னால் அடிக்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ஓகே அப்போ இத்தனை பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா வந்துட்டு அப்படியே அனலைஸ் பண்ணி நோட் பண்ணிக்கிட்டே வரீங்க. உங்கள் பொண்ணுங்களையாவது படிக்க வைங்க அப்படின்னு சொன்னாலும் எனக்கும் படிக்க வைக்கணும்னு தான் ஆசை. ஆனால் குடும்ப வருமானத்துக்கு அடுத்து வேலை சோறுக்கே வழியிலன்றதுனால தான் வந்துட்டு வீட்டு பொம்பளைங்க நாங்கள் எடுத்து இப்படி வீட்டு நடத்திட்டுருக்கோம் அப்படின்னோடனே அவங்க அப்படி பார்க்குறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கு மேலே என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டாக வந்துட்டீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் அங்கே உங்களோட அசிஸ்டண்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு நீங்கள் அவர்கிட்ட போய் இப்படி பேசுகிறீங்க. சரி நம்ம அடுத்து என்ன பண்ணலான்ட்டு நான் ஒன்று முடிவு பண்ணியிருக்கேன்னொடனே மேடம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், உங்களுக்கு கூட வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருப்பார். ஏன்னா இந்தளவுக்கு மோசமாக அவரும் பார்த்ததில்ல. அவர் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சீனியர் தான், பட் வந்துட்டு நீங்கள் வந்து ரேங்க் வைஸில் கொஞ்சம் பெரிய ஆஃபீஸர் அப்படின்றனால அவர் இது பண்ணுவார். நீங்களும் கேட்குறீங்க இப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இன்டென்ஸாக நீங்கள் கேசஸ்லாம் பார்த்துருக்கீங்களானே. இல்லை மேடம் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கே இது ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் 2 ஸ்டேஷனில் வந்துட்டு ஒர்க் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு அங்கெல்லாம் வந்துட்டு மோசமாக இருக்காது. இது வேறு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, வேறு ஏதோ ஒரு விஷயத்தினால தான் இப்படி நடக்குதுன்னொடனே எக்ஸாக்ட்லி அதே தான் நானும் யோசிக்கிறேன். இது நார்மலே கிடையாது, இது அப்நார்மல். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கும்போது மேடம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நான் உங்கள் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னே அது போதும் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு இப்படி நீங்கள் ரங்கா வீட்டுக்கு தான் போகிறீங்க. ரங்கா வந்துட்டு பார்த்தோன்னே வாங்க மேடம் அப்படின்னோடனே வணக்கம் சார் அப்படின்னோடனே அப்படி எனக்கு அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல திணறீங்களா? அவர் வந்துட்டு பார்த்துட்டு எதுனாலும் சொல்லுங்கள் மேடம்னோடனே இல்லை எனக்கு அது எப்படி சொல்கிறது, இந்த ஏரியாவில் இருக்கிற அது எப்படி சொல்கிறதுன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களே 15 to 25 வயசு பையங்க, அவனுங்க கிட்ட தான் எனக்கு பிரச்சனையாக தெரியுதுன்னொடனே அதே தான் மேடம் நானும் சொல்கிறேன் அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் இதில் சங்கடப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, அவனுங்க தான் பிரச்சனையே. அவனுங்க சரியானா பாதி வீடு சரியாயிடும் அப்படின்னோடனே நானும் அதைத்தான் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். அவனுங்க தான் பிரச்சனையாக இருக்கானுங்க அப்படின்னோடனே சரி மேடம் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே இல்லை எனக்கு அந்த நான் போனால் அவங்க வீட்டில் போய் கேட்டு பார்த்தேன், இப்படி உங்கள் பசங்களெல்லாம் கூப்பிட முடியுமான்னதுக்கு அவனுங்களை நாங்களே பார்த்து பல நாள் ஆச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது உதவி பண்ண முடியுமா, அவங்களெல்லாம் நான் பார்த்து பேசணும் அப்படின்னோடனே பண்ணிடலாம் மேடம் அப்படின்னோடனே சரி சரி சார் அப்படின்னோடனே எப்போ வரணுன்னே நீங்கள் எப்போ எல்லோரையும் கலெக்ட் பண்ணி எனக்கு மொத்தமாக தான் நான் எல்லார்ட்டையும் பேசணும் யார் அப்படின்ட்டு சொன்னோன்னே சரி மேடம் ஒரு 2 நாளில் பேசிடலாம் அப்படின்னோடனே சரி தேங்க்யூ சார் அப்படின்னோடனே வாங்க மேடம் சாப்பிட்டு வாங்க. இல்லை அப்படின்னோடனே இல்லை வாங்க அப்படின்னோடனே நீங்களும் போய் சாப்பிட்றீங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணுறீங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்ததெல்லாம் சொன்னோன்னா இதுதான் மேடம் இங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னோடனே உங்களுக்கு எதுவும் டவுட்டாக இருக்கா அப்படின்னே எனக்கு இது எப்படி சொல்கிறது, எனக்கு இது டவுட்டாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் எங்கள் அப்பா இருந்த காலத்துலேயும் இது இப்படி தான் இருந்துச்சா, அதனால் எனக்கு இது ஒரு மாதிரி நார்மலாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் நான் வெளியேருந்து வந்தனால எனக்கு இது அப்நார்மலாக தெரியுது அப்படின்னே நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் அப்பா இருந்த காலத்துலேருந்து இது இப்படி தான் இருக்கானோடனே ஆமாம் மேடம் இது எங்கள் அப்பா இருந்த காலத்துலேருந்து தான் இருக்குது அப்படின்னோடனே இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்ட்டு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அவர் சொல்லியிருப்பார்ல அப்படி 2 டேஸ்ன்ட்டு நீங்கள் வந்துட்டு வேறு இதெல்லாம் பார்க்குறீங்க, வேறு ஏரியாவுக்கு போகிறீங்க. லைக் சும்மா மஃப்டியில் வந்துட்டு யூனிஃபார்ம்லாம் போவாங்களா அந்த மாதிரி உங்கள் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் இல்லாத ஏரியா. அதாவது நீங்கள் என்ன பண்ணியிருந்துருப்பீங்கன்னா இப்படி அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணிட்டு அர்ஜுன் அப்படின்னோடனே சொல்லு அப்படின்னோடனே இல்லை எனக்கு உங்கள் ஏரியாவெல்லாம் பார்க்கணுன்னே வா அப்படின்னோடனே இல்லை நான் போலீஸுன்னு காமிச்சிக்காமல் வந்து பார்க்கணும் அப்படின்னோடனே எதுக்கு அப்படின்னோடனே அது
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி மீட் பண்ணலாமா அப்படின்னோடனே வா மீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக மீட் பண்ணியிருப்பீங்க. மீட் பண்ணும்போது இப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் சொல்லும்போது அவருக்கு நார்மலாக இருக்குது. ஏன்னா அவர் ஏரியாவில் இந்த அளவுக்குலாம் பிரச்சனை இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் கேட்குறீங்க, உன் ஏரியாவில் இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னோடனே, இல்லை எனக்கு இருக்குது பிரச்சனை, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த அளவுக்கு இன்டென்ஸாக இல்லை அப்படின்னோடனே, அதை தான் நானும் யோசிக்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு ஏரியாவில் பிரச்சனை இருக்குமா அப்படின்னோடனே, அது தெரிலையே இந்த அளவுக்கு இல்லை. சரி இப்போ என்ன வேணும் அப்படின்னோடனே, இல்லை எனக்கு உன் ஏரியாவை பார்க்கணும் அப்படின்னோடனே, அதான் இந்த அளவுக்கு இல்லைன்றது அதுதான் என் ஏரியாவுக்கும் உன் ஏரியாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற அந்த ஸ்கேலை வந்துட்டு நான் பார்க்கணும் அப்படின்னோடனே, சரி வா நாளைக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போயிருந்துருப்பீங்க. அவருமே வந்துட்டு இன்னும் மக்களுக்கு இவர் வந்து பரிச்சயமாக ஆகலை. இப்போ தான் புதுசாக வந்திருக்கனால இவர் வந்துட்டு நார்மலாக போகிறார். நீங்களும் வந்துட்டு 2 பேரும் நார்மலாக தான் வந்துட்டு யூனிஃபார்ம் இல்லாமல் நார்மலாக போகிறீங்களா, போய் பார்க்குறீங்க. நிறைய இடத்துல வந்துட்டு ஸ்கூல்லலாம் போய் பார்க்குறீங்க. சும்மா ஏர்லி மார்னிங்கே ஸ்கூல் போகிற டைமுக்கே போயிருந்துருப்பீங்க. 15 வயசுலேருந்து பசங்க போகிறானுங்க. உங்களுக்கு தெரியும்ல இந்த மூஞ்சி இத்தனை வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது இத்தனை வயசில் போகிறானுங்களே. சில பேர் வந்துட்டு காலேஜுக்கு பஸ் ஏறுவானுங்க, பஸ் ஸ்டாப் கிட்ட நின்று பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த போகிறானுங்களே, அப்புறம் ஏன் ஏரியாவில் மட்டும் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் வீட்டில் அந்த காலையில் போனனால ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க, ஒய்ஃப்ஸ் போகிறாங்க, பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போகுதுங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் இதுதான் நார்மலு. ஆனால் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது சில பேர் குடிச்சிட்டு கிடக்காங்க. அது வந்துட்டு ஓகே, இதுவும் நார்மல் தான். என்னை கேட்டால் இவ்வளோ பேர் வேலை பார்க்குறதுல 2 பேர் வந்துட்டு ஊதாரியே திரியிறது நார்மல். ஆனால் அங்கே எல்லாருமே இப்படி தானே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இப்போ தான் வந்துட்டு ஓகே, அப்போ இவ்வளோ நாள் நம்ம வந்துட்டு இது நான் நினச்சிட்டு இருந்தோம், ஒருவேளை இதுவரை நார்மலாக இருக்குமோ. இல்லை, அது அப்நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. அப்போ சொல்லும்போது இதுதான்ப்பா நார்மல் அப்படின்னோடனே, அதைத்தான் சொல்கிறேன் இதுதான் நார்மல் அப்படின்ட்டு நீங்கள் 2 பேர் பேசிட்டு சரி நான் போய் என் வேலையை பார்க்குறேன்னே, வா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னோடனே, இல்லை நான் அங்கே போகிறோம், அவங்க வேறு இருக்கு அப்படின்னோடனே, சரி என்ன எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறான் அப்படின்னோடனே, அதை நீ உங்கள் அண்ணன்ட்ட தான் கேட்கணும் அப்படின்னு. அட்டேங்கப்பா எங்கள் அண்ணனோட ஆளுகிட்ட தானே கேட்குறேன்னு வாயை உடச்சிருவேன் அப்படின்னே, நீ உடைக்கிறதுக்கு நான் வேடிக்கை பார்ப்பேன்னாக்கும், அப்புறம் அண்ணா அப்படின்ட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா அப்படின்னோடனே, ஏன் பேசலையானோடனே, இல்லை பேசலை டைம் இல்லை அப்படின்னோடனே, அவன் பேசியிருப்பானே அப்படின்னோடனே, அவனுக்கு தான் அவன் பொண்டாட்டி பிரிஞ்சிருக்கவே முடியாதுன்னொடனே, என்ன சொன்னேன் அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னே, டேய் கொஞ்சமாவது மனசு தொட்டு பேசுகிறா, நாங்கள் என்றைக்கிட்ட ஒன்றா இருந்திருக்கோன்ட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு வேறு சொல்கிறோன்னே, என்ன சொல்கிறது, ஃபோனில் தான் அந்த பேச்சு வலின்னு பேசுவான், வலிவான்னொடனே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. மனசை தொட்டு மனசாட்சியோடு உங்கள் அண்ணனை பற்றி தெரிஞ்சிருந்து நீ இப்படி பேசுகிற பார்த்தியா அப்படின்னோடனே, சும்மா அப்படின்னோடனே சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு வந்து பார்க்குறீங்க, ஒன்றுமே இல்லை. லைக் என்னடா இது அப்படின்ட்டு உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. இப்படியே தான் 2 நாள். அப்புறம் வந்துட்டு வேறு ஒரு ஏரியாவுக்கு போயிருந்துருப்பீங்க. சும்மா போகிற மாதிரி போய் காய் வாங்குற மாதிரி ஒரு மார்க்கெட்டில் போயிருந்துருப்பீங்க. அது வந்துட்டு அர்ஜுனோட ஸ்டேஷன் கண்ட்ரோல்லையும் இருக்காது, உங்கள் ஸ்டேஷன் கண்ட்ரோல்லையும் இருக்காது, வேறு ஒரு ஸ்டேஷன் கண்ட்ரோல். நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக போயிருந்துருப்பீங்க. அங்கேயும் இதே சிச்சுவேஷன் தான், நார்மலாக இருக்குது. ஆனால் உங்கள் ஏரியா மட்டும் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சே இருப்பீங்க. அதுக்குள்ளேயும் வந்துட்டு ரங்கா கொடுத்துருந்த அந்த 2 days வந்து முடிஞ்சிருக்குமா, நீங்கள் நைட்டே ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, ரங்கா அப்படி என்னன்னொடனே, மார்னிங் வாங்க எல்லாம் பக்காவாக இருக்குது அப்படின்னே, தேங்க்யூ நான் மார்னிங் வந்துடுறேன், ஓகே வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கால் பண்ணி இருந்திருப்பார். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ரங்காவோட வீட்டில் தான் வந்துட்டு மீட்டிங் நடக்கும். இப்படி வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருந்துருப்பீங்க, ரங்கா வீட்டிலே வச்சுக்கலான்ற மாதிரி நீங்கள் தான் சொல்லியிருந்துருப்பீங்க. ஸோ ரங்கா வீட்டில் தான் மீட்டிங் நடக்கும். நீங்கள் சொல்லிடுவீங்க யாருமே இருக்கக்கூடாது, எல்லோரும் போயிருங்க அப்படின்னோடனே அவர் சொல்லுவார், ரங்கா இல்லை நான் மட்டும் பார்க்குறேன், இப்படி என்ன தான் பிரச்சனைன்னு நானும் தெரிஞ்சுக்க தான் விரும்புகிறேன் அப்படின்னோடனே, என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறானுங்க அப்படின்னோடனே,
சரி நீங்கள் மட்டும் இருங்க அப்படின்னோடனே, இவரும் அந்த ரங்காவோட ஃப்ரெண்டு சொன்னேன்ல நேத்திக்கு, அவரும் வந்துட்டு 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. மீதி எல்லாத்தையும் அமுச்சு விட்டாங்க. மொத்தமாக வீட்டையே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு தகவலும் வெளியே போகக்கூடாதுன்ற அளவுக்கு ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது. ரங்காவையுமே வந்துட்டு உள்ள ரூம்குள்ளே வச்சுட்டு அவங்க ரூம்குள்ளே தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ இவங்கள பொறுத்த வரைக்கும் நடு ஹாலில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பசங்களை வந்துட்டு நிறையா பசங்க இருக்காங்களா, அப்படி வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க ஒவ்வொரு பசங்களாம் பேரை சொல்லுங்கள் அப்படின்னோடனே சொல்ல முடியாதுன்னொடனே நக்கலாக பேசும்போது இப்படி ரங்காட்ட வந்துட்டு சொல்லி தான் அமுச்சு விட்ருந்துப்பார். ஒருவேளை வந்துட்டு இவனுங்க எவனும் உங்ககிட்ட பேர் சொல்லலைன்னா என் பேரை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுங்க சொல்லுவானுங்க அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னடா அது போலீஸ்காரனுக்கு சொல்ல மாட்டேங்கிறானுங்க, உங்களுக்கு பேர் சொன்னால் சொல்லுவாங்களான்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி யோசித்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையாட்டி இருந்துப்பீங்க ரங்காட்ட. இப்போ இவங்க ஒரு மாதிரி திமிராக பேசினோடனே, இங்கே பாருங்கள், ரங்கா சாரோட இதில் தான் வந்துட்டு நான் அவங்கள வந்துட்டு இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் எனக்கு பதில் சொல்லாதது அவருக்கு வந்துட்டு நீங்கள் பதில் சொல்லாததுக்கு அர்த்தம். அப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு பொறுப்பில் வராது அப்படின்னோடனே, என்கிட்ட வந்துட்டு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, எங்களை அடித்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் அவனோட கம்ப்ளைண்ட்டையும் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஏன்னா ரங்கா தான் இன்ன வரைக்குமே அந்த ஏரியாவில் கேங்ஸ்டராக இருக்காங்க. அப்பப்போ வந்துட்டு தப்பு பண்ணால் அடிப்பாங்க. அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களெல்லாம் அடிக்கிறது தான் அவரோட கொள்கை. இவனுங்க பூரா நண்டு சிண்டாக இருக்கிறனால கை வைக்க அவர் யோசிச்சிட்டே இருக்கார். அப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் இதையும் சொல்வீங்க, அவர் வந்துட்டு இந்த தடவை சொல்லிட்டாரு, நான் வந்துட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நான் உங்களை கேள்வி கேட்க மாட்டேன். ஒருவேளை இவனுங்களாம் நண்டு சிண்டாக இருக்கானுங்க, அவர் எதுவும் பண்ண மாட்டாருன்னு திமிரில் இருந்தானுங்கன்னா நீங்கள் கூட்டு போய்க்கோங்க, நான் ஒத்த வார்த்தை கேட்க மாட்டேன். நீங்கள் அடித்து இழுத்துட்டு போனால் கூட இந்த ஏரியா சைட்லேருந்து நான் அவனுக்கு பக்கம் வந்து நிற்க மாட்டேன் அப்படின்னோடனே அவனுக்கு இப்போ தான் பயமாக இருக்குது. ஆத்தாடி இன்ன வரைக்கும் இந்த வயசை வச்சு தானே நம்ம தள்ளி அது மாதிரி அடங்காமல் தெரிஞ்சிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு ரங்காவே வந்து நிற்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க இப்போ தான் பயந்துட்டு ஒவ்வொருத்தவங்களாம் பேச சொல்கிறானுங்க, இது பண்ணுறானுங்க. வயசு என்னன்னு கேட்கும்போது நீங்கள் இது பண்ணிட்டு ஒரு ஆள் வயசு பேரெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, இது வரைக்கும் எதுவும் போலீஸ் கேஸில் மாட்டிக்கிங்களா அப்படின்னோடனே சில பேர் வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் மண்டை வெட்டலாம் பார்க்குறீங்க, எல்லாம் பார்க்குறீங்க, இது என்ன மண்டை வெட்டினோடனே அது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அது அப்படியே நார்மலாக ட்ரை பண்ணுறானுங்களா. நான் மண்டை வெட்டு தான் என்னன்னு கேட்டேன், எதுக்கு இப்போ நார்மலாக்குறானோடனே அது அது பாக்ஸ் கட்டு அப்படின்னே, என்ன கட்டு அப்படின்னே, பாக்ஸ் கட்டு அப்படின்னே, சரி எதுக்கு இப்படி பண்ணியிருக்காருன்னே, அது எதுக்கு இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு, அது மேடம் அது அப்படின்ட்டு அவன் திணறான். ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரு அவனுங்களும் வந்து காப்பாற்ற மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் இப்படி நேருக்கு நேர் நம்மக்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் ஒரு பையன் பயங்கரமாக திணறானா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, எதுக்கு இப்படி கட் பண்ணியிருக்க அப்படின்னு, அது ஸ்டைல் மேடம் அப்படின்னு. சரி என்ன படிக்கிற அப்படின்னே, அது 11th அப்படின்னே. படிக்கிறியா அப்படின்னே, அது ஆமாம் மேடம் படிக்கிறேன்னு. சரி ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்கிறியா அப்படின்னே. என்ன மேடம் அப்படின்னு, கேள்வி கேட்குறேன் பதில் சொல்கிறியா அப்படின்னு. சரி மேடம் அப்படின்னு. சரி 11th தானே படிக்கிற அப்படின்னே. ஆமாம் மேடம் அப்படின்னே. சரி எனக்கு ஒரு மனப்பாட பாட்டு பாடு அப்படின்னோடனே எல்லா பசங்களும் பார்க்குறானுங்க, என்னடா அது மனப்பாட பாடு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் அப்படின்னோடனே மனப்பாட பாட்டு தமிழ்லேருந்து பாடு அப்படின்னோடனே, அது அது மேடம் அது 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 அப்படின்ட்டு திணறான் அவன் கடந்துக்கிட்டு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கொடூரமாக மூஞ்சி வச்சுருக்கீங்க, கொடூரம் படுகொடூரமாக இருக்குது, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அவனுங்களாம் ஒரு மாதிரி அள்ளு விட்டால் பேண்ட்லேயே போயிடுவானுங்க போல், அப்படி வந்துட்டு மூஞ்சி வச்சுருக்கீங்களா. அவன் திணறான். அது மேடம் அது அப்படின்ட்டோடனே, என்ன அப்படின்னோடனே, அது இல்லை மேடம் அப்படின்னோடனே, இப்போ பாடுறே என்ன அப்படின்னோடனே, அது மேடம் அப்படின்னோடனே, சரி நான் வந்து எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னோடனே, அப்படின்னோடனே முதல் லைன் மட்டும் பாடுறேன், நீ பின்னாடி பாடணும் அப்படின்னோடனே, சரி மேடம் அப்படின்னோடனே பாட்டு தான் அப்படின்னோடனே அவன் வந்துட்டு சரி மேடம் அப்படின்ட்டு அவன் ஒரு இதில் தலையாட்டுறானா.
ஏடு தொடங்கி வைத்த எண்ணமேன்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டை பாடு அப்படின்னோடனே எல்லா பசங்களும் பார்க்குறான். அவங்க என்ன நினச்சிருப்பானுங்க, சரி நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம், இவங்க வந்துட்டு நம்ம ஏதாவது சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்துருப்பானுங்க. நீங்கள் வந்துட்டு பாட்டு பேரை கூட சொல்லலாம், அந்த பாட்டில் வர லிரிக்ஸை வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, அவனுங்களுக்குலாம் அல்லாயிடுச்சு. சரி இந்த அம்மா ஏதோ தெரிஞ்சுக்கிட்டே தான் வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அப்படி டர்ரு கிளம்பி தான் உட்காந்துருக்கானுங்களா. என்ன பாட்டு மேடம்னே, ஏடு தொடங்கி வைத்த எண்ணம்மை கேட்குதா, விளங்குச்சா, நான் பேசுனது கேட்டுதா அப்படின்ட்டு நீங்கள் பக்கத்தில் இன்னொருத்தர் வேறு உங்கள் அசிஸ்டண்ட் உட்காந்துருக்காருல, அவரை பார்த்துக்கிட்டோன்னே கேட்டுச்சு மேடம் அப்படின்னே, பாட்டு பேர் கேட்டுச்சாரோடனே என்ன பாட்டு சொன்னேன் அப்படின்னே, ஏடு தொடங்கி வைத்த எண்ணம்மைன்னு சொன்னீங்க மேடம். அவருக்கு கேட்டிருக்கு, ஏடு தொடங்கி வைத்த எண்ணம்மை. உனக்காண்டி நான் அந்த பாட்டு பேரை கூட சொல்ல, அதுக்கு பதிலாக முதல் லைனே பாடியிருக்கேன், அடுத்த லைனு ஃபுல்லாக அப்படியே பாடு பார்க்கலாம் அப்படின்னே. அது மேடம் அது அப்படின்ட்டு அவன் திணறான். இல்லை மேடம் அது அப்படின்னே, பாடு தம்பி, ஒன்றும் இல்லை, சும்மா படிக்கிற பையன் தானே, பாடு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னே. இல்லை மேடம் அது இன்னும் நடத்தவே இல்லை எங்களுக்கு, இன்னும் எங்களுக்கு நடத்தலை அப்படின்னோடனே. அப்படியா அப்படின்னே, கூட இருக்க பசங்களாம் வந்துட்டு ஒரு 2 பசங்க 11th இருக்கானா, அவனுங்கள ஃபுல்லாக ஆமாம் மேடம் இன்னும் அந்த பாட்டை எங்களுக்கு நடத்தலை அப்படின்னே. ஓ அப்படியா, ஐயோ தெரியாமல் கேட்டேன் நானே. ஆமாம் மேடம் தெரியாமல் கேட்டுட்டீங்களோடனே அப்படியே நீங்கள் அப்படியே ஒரு வாரம் முறைச்சிக்கிட்டு நக்கலாக சிரிக்கிறீங்களா. அவர் பார்க்குறாரு பக்கத்தில் வந்துட்டு, என்ன அந்த மேடம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா இன்னும் நடத்தலையா, அச்சச்சோ சாரிப்பா தெரியாமல் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கலாம். அவனுங்க வந்துட்டு அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு அவனுங்க இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, இன்னும் நடத்தலையா அப்படின்னே. என்ன ஸ்கூலு அப்படின்னே, அந்த அந்த ஏரியா அந்த அந்த பக்கம் இருக்கலான்னே. இது என்ன மாதம் அப்படின்னே, இது இப்போ ஹாஃப் இயர்லி வரப்போகுது மேடம் அப்படின்னே. ஸ்கூல் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஹாஃப் இயர்லி வரப்போகுது, இன்னும் முதல் லெசன் கூட நடத்தாமல் இருக்காங்கன்னே. அப்படியே பார்க்குறாரு, பக்கத்தில் இருக்க ஆஃபீஸர் பார்க்குறாரு, உள்ள ரங்காவும் பார்க்குறாரு, என்ன இந்த அம்மா என்னென்னம்மா பண்ணுது, சரி ஏதோ பண்ணட்டும் அப்படின்ட்டு, இன்னும் நடத்தலை அப்படின்ட்டு அவருமே என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது, தம்பி இது முதல் லெசன் அப்படின்னோடனே எல்லா பயல்களுக்கும் அள்ளு விட்டுருச்சு. என்னது முதல் லெசனா, ஐயோ நடத்தலை இன்னொரு சொல்லி தொலைஞ்சிட்டேமே, இந்த அம்மா அடுத்து என்ன பண்ண போகுது, ஏற்கனவே சைக்கோ மாதிரி மூஞ்சி வச்சுருக்கேன்ட்டு ஒரு மாதிரி இப்படியே எல்லாம் வந்துட்டு உட்காந்துருக்கானுங்களா. இன்னும்மா முதல் லெசன் நடத்தலை அப்படின்னோடனே அப்படின்ட்டு ஒன்று திணறானுங்க. அது மேடம் அது அது அப்படின்ட்டு உனக்கு திணறானா உடனே வந்துட்டு, இங்கே பாருங்க அப்படின்ட்டு, நீங்கள் அந்த ஸ்கூல் அந்த அவர் பேர் என்ன, அவர் பேர் ஐயோ நல்லா பேர் சொன்னார், ஆறுமுகம், அவருக்கு ஃபோன் பண்ணுங்களேன், தமிழ் 11th அவர் தானே தமிழ் எடுக்கிறேன்னு சொன்னார், ஃபோன் பண்ணுங்க அப்படின்னே. இவனுங்களாம் பார்க்குறானுங்க, ஐயோ அந்த சொட்டை தலைக்கா ஃபோன் பண்ணுது இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறானுங்களா. அப்படியே வந்துட்டு பக்கத்தில் ஒரு பையன்ட்டு போகிறான், டீ என்னடா அந்த சொட்டைக்கெல்லாம் ஃபோன் பண்ணுது இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டீ எனக்கும் அதான்டா தெரில, என்னடா மாட்டிக்கிட்டோம் வந்துட்டு இப்படி ஒரு இடத்துல, காப்பாற்ற கூட ஒருத்தன் வரமாட்டான்டா, என்னடா சுற்றி முற்றி கதவெல்லாம் அடைச்சி போட்டு இருட்டு ரூம்குள்ளே உட்கார வச்சு இந்த அம்மா என்னடா கேள்வி கேட்குதுன்னே. ஆமாண்டா போச்சு பெருசாக மாட்டிக்கிட்டோம், ரங்காண்ணா கூட வந்து காப்பாற்ற வராது போல். ஐயோ என்னடா பண்ண, டே நீயாவது படிச்சு தொலைஞ்சியாடனோன்னு. டே விளக்கண்ண எல்லாம் ஒன்றா தானடா வந்தோம், நம்ம அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு எங்கடா போகணுன்னு. ஐயோ போச்சு என்னடா ஐயோ அப்படின்ட்டு இருக்கும்போது இப்படி அதுக்குள்ளேயும் கால் கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் உடனே வந்துட்டு இப்படி ஸ்பீக்கரில் போடுங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட உங்கள் அசிஸ்டண்ட்டு சொன்னோடனே வந்துட்டு அவரும் ஸ்பீக்கரில் போட்டதுக்கப்புறம் அந்த சைட் கால் கனெக்ட் ஆனாலும் வந்துட்டு இப்படி நீங்கள் வந்து பேசுகிறீங்க, காலை வணக்கம் ஐயா அப்படின்னோடனே. இப்படி பார்க்குறேன் என்னடா இந்த அம்மா இந்த பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னோடனே அந்த சைடில் வரும், காலை வணக்கம் நீங்கள் அப்படின்னோடனே. இப்படி நான் அன்றைக்கி வந்திருந்தேன்ல ஐபிஎஸ் உங்ககிட்ட பேச வந்தேன்ல ஒய்யன் அப்படின்னோடனே. சொல்லுங்கள் அப்படின்னோடனே. இல்லை இப்படி சும்மா உங்ககிட்ட ஒரு தமிழ் சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு தானே. தாராளமாக கேட்கல, நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க அப்படின்னோடனே. இல்லை உங்ககிட்ட இருந்து ஒரு கேள்விக்கான விடையை எதிர்பார்க்குறேன், கிடைக்குமா ஐயா அப்படின்னோடனே. தாராளமாக நீங்கள் கேட்டு நாங்கள் பதில் கொடுக்காமே அப்படின்னே. இல்லை
தமிழ் 11ஆம் வகுப்பு தமிழ் முதல் இயல்ல யுகத்தின் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வாழ்த்து ஒரு பாட்டு வரும்னே. ஆமாம் அப்படின்னே அது ஏடு தொடங்கி வைத்த எண்ணமே அப்படின்ட்டு ஆரம்பிக்கும்னே. ஆமாம் மேடம் அது அதை ஒரு நிமிஷம் பாடுங்களேன் அப்படின்னோடனே அவர் வந்துட்டு ஏடு தொடங்கி வைத்த எண்ணமே மண்ணிலே தீட்டி தீட்டி அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்துட்டு பாடுறாரா. நீங்கள் வந்துட்டு இந்த பாட்டு தான் அப்படின்னோடனே இந்த பாடல் வந்து நீங்கள் நடத்திட்டீங்களா அப்படின்னோடனே இல்லைம்மா இது வந்து நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் வந்துட்டு கால் பரீட்சைக்கு வந்துட்டு வர இது நாங்கள் அப்பயே இதெல்லாம் நடத்தி முடிச்சிட்டோம். இப்போ அரைப்பரீட்சைக்கான பாடத்தை வந்து நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே. அப்படியா தமிழையா? இல்லை ஒரு இதுக்காண்டி தான் வந்துட்டு ஒரு ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அதனால தான் வந்து உங்ககிட்ட கேட்கணுமே அப்படின்னு கேட்டேனோடனே. சரிங்கம்மா அப்படின்னே. வேறு எதுவும் உதவி வேணுமானே? இல்லைங்கய்யா அவ்வளோதான். இந்த ஒரு சின்ன உதவிக்காண்டி தான் வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லாமல் உங்களை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னோடனே. இல்லை இதனால என்ன இருக்குது அப்படின்னோடனே. சரி நன்றிங்கய்யா அப்படின்னோடனே. நன்றிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காலை வச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோ மோஷனில் கொடூரமாக திரும்பி பார்க்குறீங்களா அவ்வளோ நேரம் அப்படியே நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சிரிச்சிட்டு ஒரு மாதிரி நல்லா ப்ளசண்ட்டாக சிரிச்சிட்டு பேசுவீங்களா. இப்போ வந்துட்டு அப்படியே அந்த காலை கட் பண்ணணுன்னு அப்படியே கொடூரமாக திரும்பி அவனுங்களை பார்க்குறீங்களா. அவனுங்க அப்படியே வந்துட்டு நீ அவ்வளோதான் நம்மளை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மேடம் அப்படின்ற மாதிரி திணறானுங்களா. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. என்னமோ சொன்னீங்க இன்னும் அந்த பாடத்தை நடத்தவே இல்லைன்னு உங்கள் தமிழ் ஐயாவே சொல்கிறாரு. ஆறுமுகம் ஐயா என்ன இப்போ சொல்கிறீங்க அப்படின்னே. இல்லை மேடம் அது அப்படின்னே அப்படி திணறானுங்க. உடனே இப்போ பாட முடியுமா முடியாதா அப்படின்னே. அது மேடம் அது எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க திணறானுங்களா. சும்மா வாயிலே சொல்ல அப்படின்னே அவனுங்க பார்க்குறானுங்க. இல்லை மேடம் அது 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 சொன்னால் ஒத்தாடி ஐயோ அப்படின்ட்டு அவன் வந்துட்டு அந்த தமிழையா வந்துட்டு அவங்க ஸ்கூலில் வந்துட்டு அவனை வந்துட்டு சொட்டை அப்படின்னு சொல்லிட்டு தான் கிண்டல் பண்ணுவாங்களா. ஸோ இப்போ திரும்ப சொன்னோடனே நீங்கள் அப்படியே வந்துட்டு எந்த ஒரு எமோஷனலும் அப்படியே மூஞ்சி நார்மலாக வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன தாண்டா பண்ணுறீங்க நானும் பார்க்குறேன், நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் போகிறீங்கன்னு சொல்லிட்டு நார்மலாக அந்த கொடூரமாக தான் வச்சு பார்த்துட்ருக்கீங்களா. அவனுங்க வந்துட்டு ஒரு மாதிரி எல்லாருமே பயமாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் மிரட்டிகிட்டு இருக்கீங்க, இவன் வேறு வந்துட்டு இருக்கிறதுக்கு பாயிண்ட்டு வந்துட்டு இந்த தோதை எடுத்து கொடுத்துட்ருக்கானா. வந்துட்டு நீங்கள் எதுவுமே இல்லையா. அவனுங்க பூரா அவனை பார்த்துட்டு திரும்ப வந்துட்டு உங்களை பார்க்குறாங்களா. நீங்கள் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, அந்த கொடூரமாக தான் பார்த்துட்ருக்கீங்களா. உடனே வந்துட்டு ஒருவேளை கேட்கல போல் அப்படின்னோடனே. அது அது மேடம் அது தமிழையா வந்துட்டு அது அவர் தான் சொன்னார்ல கால் பரீட்சைக்கு வந்துட்டு நடத்துனது இப்போ வந்துட்டு அரை பரீட்சை வந்தனால வந்துட்டு நாங்கள் வேறு நடத்திட்டுருக்கோன்னே. ஆமாம் சொன்னார் அதுக்கு அப்படின்னு. அதான் மேடம் அது கால் பரீட்சைன்றனால மறந்துருச்சு மேடம் அப்படின்னு. ஓ அப்படியா சரிப்பா ஆனால் எனக்கு சொல்லணுமே அப்படின்னு. எனக்கு வேணா நீங்கள் ஒரு நீங்கள் சும்மா எனக்கு புக்கு கொடுங்க நான் பார்த்து வாசிக்கிறேன் அப்படின்னே. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு நக்கலாக சிரிக்கிறீங்க. கூட இருக்கிறவங்களாம் பார்க்குறானுங்க. டே பைத்தியக்கார பையில உனக்கு வேறு இதே கிடைக்கல புக்கை பார்த்து வாசிக்கிறதுக்கு இருக்கிறா நீ ஸ்கூலுக்கு அமுச்சு விடணுன்னு அந்த அம்மா கேள்வி கேட்டால் நீ எதுக்குறா திரும்ப எப்படா பதில் சொல்லுவன்ட்டு இவனுங்களாம் தலையில் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. போலீஸ் பக்கத்தில் இருந்திருக்கு. சிரிப்பு வந்துடுச்சு. புக்கை கொடுத்தா பார்த்து வாசிக்கிறாங்க. இது குழந்தைய செய்யுமேட்டு அப்படியே எல்லாம் வெறும் சிரிச்சுட்டு இருக்காரு. உள்ள ரங்கா ஒரு பக்கம் அவருக்குமே சிரிப்பாயிடுச்சு. என்ன இந்த அளவுக்கு பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எதுவுமே இல்லை. இப்போ புக்கை கொடுத்தா நீ வந்துட்டு பார்த்து வாசிச்சிருவ அப்படின்னே. ஆமாம் மேடம் மறந்துடுச்சு அப்படின்னே. ஓ அப்படியா சரி வேறு யாருக்காவது பாட்டு தெரியுமா அப்படின்னே. அப்படியே எல்லாம் முழிக்கிறானுங்க. அவனுக்குமே தெரியாது எல்லாருக்கும் மறந்துடுச்சு அப்படின்னே. ஆமாம் மேடம் அப்படின்ட்டு 2 பேர் வந்துட்டு சவுண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே இன்ன வரைக்கும் அந்த ஒரு பையனை பார்த்துட்டு இருந்து அப்படியே கொடூரமாக திரும்பி இப்போ எல்லாரையும் பார்க்குறீங்களா. உடனே வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அந்த பாட்டை அப்படியே பாட ஆரம்பிச்சிட்டிங்க. ஏடு தொடங்கி வைத்த எண்ணம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனியே தீயிலை தொகுத்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுதுகின்ற யுகத்தினோர் பாடலை
சு. வில்வரத்னம் பாட்டை எழுதினவர். அப்படின்னோடனே அவங்க பார்க்குறானுங்க, என்ன இந்த அம்மா மனப்பாடமாக சொல்லுது, ஐயோ அப்படின்ட்டு அவனுங்க பார்த்துட்டே இருக்கானுங்க. அந்த பாட்டை நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் படித்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 3 மாதத்துக்கு முன்னாடி படித்தது மறந்துடுச்சுன்னு சொல்கிறீங்க, இதை என்னை நம்ப வேறு சொல்கிறீங்களா அப்படின்னோடனே அவனுங்க வந்துட்டு ஃபுல்லாக நல்லா மாட்டிக்கிட்டு, இந்த அம்மா வந்துட்டு எதையோ வச்சுட்டு தான் வந்து நம்மளை பிடிச்சி உட்கார வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லை மேடம், அது நான் கேட்ட கேள்விக்கு பதில் ஆம் இல்லை 2 கேள்வி தான். நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு மறக்காத பாட்டு, எனக்கு நான் வேலைக்கும் வந்துட்டேன், இப்போ வரைக்கும் மறக்காமல் இருக்கிற ஒரு பாட்டு 3 மாதம் கழித்து கேட்டோடனே உனக்கு மறந்துருச்சா அப்படின்னோடனே, அது இல்லை மேடம். அமைதியாக இரு, எனக்கு தேவை ஒரே பதில். நீ ஸ்கூலுக்கு ஒழுங்காக போறியா இல்லையா? ஒரே பதில் தான், ஆமாம் இல்லை. 2 கேள்வியில் இந்த 2 பதிலில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நீ வாட்டுக்கு அமைதியாக இருந்துரு. சும்மா இந்த உழப்புற வேலையை என்கிட்ட வச்சேன்னு வச்சுக்கோங்க, உள்ளே தட்டி என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னே, மேடம் அது அப்படின்ட்டு ஒருத்தன் வந்துட்டு கத்துறானா, நீங்கள் அப்படியே அவனை கொடூரமாக பார்த்துட்டு இருந்தால் இப்படி இவனை திரும்பி பார்த்துட்டு, அது அது இல்லை மேடம் அப்படின்ட்டு இப்போ பம்புறானா உடனே என்ன, அது இல்லை மேடம் அப்படின்னோடனே, சரத் உன் பேர் அதானே, சொல்லு என்ன சொல்ல வந்துடனே இவனுங்க பார்க்குறவனுங்க ஆத்தாடி, அப்போ இந்த அம்மாவுக்கு முன்னாடியே பேர் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அது அது இல்லை மேடம், அது உடனே சொல்கிறா அப்படின்னோடனே, இல்லை 18 வயசு கீழே இருந்தால் ஜெயிலுக்குள்ளே போடக்கூடாதுல்ல உடனே, அப்படியா உடனே, என்ன நம்ம பார்க்குது போடக்கூடாது தானே அப்படின்ட்டு பக்கத்தில் திரும்பி போடக்கூடாதான்ட்டா அப்படின்னோடனே, அடே என்னடா பண்ணுறான் அந்த அம்மா கிட்ட இருக்கிற வாய்ஸ் அவடா விட்ற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவனுங்க கேட்குறானுங்க. எவனுமே வந்துட்டு அவனுங்க பார்த்தா தானே நம்ம சைடு இந்த அம்மா திரும்பிட்டு எல்லாம் கீழே குடிஞ்சுக்கிட்டானுங்களா. நீங்கள் அவனுங்க கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே மனசுக்குள்ளே தான் சிரிச்சிருப்பீங்க. இந்த சைடு திரும்பிட்டு, போடக்கூடாதா சரத்து அப்படின்னோடனே, இல்லை மேடம் 18 வயசுக்கு கீழே இருந்தால் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்படியா, யார் சொன்னா அப்படின்னோடனே, அது இல்லை மேடம் அப்படின்னோடனே, சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போடலான்னொடனே இவனுங்களாம் பார்க்குறானுங்க, அடே சனியம் பிடிச்சவனே, நம்ம சும்மா தானோட சுற்றி திரிஞ்சு இதுக்கு அந்த அளவுக்குலாம் இழுத்து விட்ற, வாயை மூட்டுறன்ட்டு பக்கத்தில் ஒருத்தன் வந்துட்டு கையை பிடிக்கிறானா, அடே வினோத் நீ தானே, எதுக்கு அவன் கையை பிடிக்க, அவனே வந்துட்டு தைரியமாக தான் சொல்ல வரான், நீ கையெடு அப்படின்ட்டு அவன் கையை வந்துட்டு நீங்கள் தள்ளி விடுன்ட்டு இப்படி கையில் செய்ய காமிக்கிறீங்களா. அவன் வந்துட்டு என்ன நம்ம பேர் இந்த அம்மா சொல்லுதுன்ட்டு அப்படியே இந்த சைடு திரும்பிட்டு, எனக்கு இந்த பஞ்சாயத்துக்கு சம்மந்தமே இல்லை, அவனை எங்கிட்ட வேணால் போடுங்க அப்படின்ட்டு அவன் சைடு திரும்பிட்டேன்னா, சரத் சொல்லு அப்படின்னோடனே, இல்லை மேடம் அப்படின்னோடனே, அப்போ 18 வயசுக்கு கீழே இருந்தால் ஜெயிலில் போடக்கூடாதுன்றது தெரிஞ்சிருக்கு. ஆனால் நான் மனப்பாட பாட்டு கேட்ட கடவுள் வாழ்த்து உங்களுக்கு தெரில, இந்த விளக்கமாரிலாம் உங்களுக்கு தெரியுது, இந்த மயிர் உங்களுக்கு தெரிலையா அப்படின்னே, இல்லை மேடம் அப்படின்ட்டு திணறானுங்க. உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, உள்ளே இருக்கிற ரங்காவும் அவன் ஃப்ரெண்டும் செம்மையாக இருக்கட்டும், என்ன ஆட்டம் ஆடுவானுங்க இந்த ஏரியாவுக்குள்ளே. நம்ம இதை பார்த்தா நம்ம முன்னாடி வந்துட்டு பம்மிட்டு போவானுங்க, போக விட்டு புறமாட்டையில் என்ன பேச்சு பேசுவானுங்க. இன்றைக்கி இந்த அம்மா போட்டு வெளுத்து வாங்குது, பரவாயில்ல ஜாலியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே 2 பேரும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சரி விடு, நார்மலாகவே கேட்குறேன், எதுக்காண்டி இப்படி இருக்கீங்க? நீங்கள் ஸ்கூலுக்கு போகலன்றது எனக்கு தெரியும். உங்களை பற்றின ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் நான் வாங்கி வச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே முன்னாடி ஒரு புக்கை வந்து தட்டுறீங்களா, அவனுங்க பார்க்குறானுங்க, அந்த புக்கை பார்க்குறானுங்க, உங்கள் மூஞ்சை பார்க்குறானுங்க, சுற்றி அவனுங்களுக்குள்ளே பார்க்குறானுங்களா. அப்போ வந்துட்டு இங்கே பாரு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லும் போது வந்துட்டு அவனுங்களாம் அப்படி பார்க்குறானுங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு போகல அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒழுங்கு மறுவாதையா என்னது, ஏதுக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறீங்க, ஏங்க இப்படி அல்சாட்டி பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு சொல்லிட்டிங்கன்னா நான் விட்டுருவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மேலெல்லாம் வந்து சந்தேக கேஸ் தானே இருக்குது. நானே வந்துட்டு போய் சாட்சியை வச்சு உங்களை வந்துட்டு சிறுவர் சீர்திருத்தத்தில் பள்ளியில் போடுறதுக்கு எனக்கு
ஒரு நிமிஷம் ஆகாது. அதுலேயும் இல்லாமல் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரே வந்துட்டு இவனுங்க மேலெல்லாம் வந்துட்டு சாட்சி இருக்குன்னு நானே போய் நேரில் சொன்னால் உங்களை வந்துட்டு யோசிக்காமல் உள்ள ஜெயிலில் போடுவானுங்க. ஒழுங்கு மரியாதையாக இப்போ சொல்கிறீங்களா என்ன அப்படின்னோடனே, மேடம் அப்படின்னோடனே சரி 1 2 3 4 5 7 பேர் தவிர மீதெல்லாம் 18 வயசு மேலே தானே இருக்கீங்க. உங்களை எல்லாத்தையும் எனக்கு உள்ளே ஜெயிலில் போகிறதுக்கு உரிமை இருக்குல்ல. யோசிக்கவே மாட்டேன். நான் வாட்டுக்கு உள்ளே தள்ளி போட்டு முட்டிக்கு தட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வார்த்தை வரும்ல, என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு செய்யலாமா அப்படின்னோடனே ரெடியா அப்படின்னோடனே அவனுங்க வந்துட்டு பதறாங்க. இல்லை மேடம்னு அந்த 18 வயசுக்கு மேலே, அதாவது 18 19 இருப்பானுங்களே, அவனுங்களாம் பதறானுங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறீங்களா என்ன அப்படின்னோடனே, இல்லை மேடம் அது அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. உங்களுக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு என்னடா வலிக்குது? படிக்கிறதுக்கு அப்படி என்ன எரியுது? படித்து வேலை வாங்கினா உங்களுக்கு இதாக இருக்குது. ஆனால் வந்துட்டு பெற்றவங்கள வந்துட்டு டார்ச்சர் பண்ணி வண்டி வாங்குறதுக்கு அதுக்கெல்லாம் மட்டும் இனிக்குது. பெற்றவங்கள வந்துட்டு மதிக்க மாட்டிங்களா அப்படின்னே உடனே வந்துட்டு பார்க்குறானுங்க. அப்படி இல்லை மேடம் அப்படின்னா, என்னடா அப்படி இல்லை, நான் எல்லாத்தையும் விசாரிச்சு தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு என்னடா அப்படி கேட்குது வண்டி? என்ன அப்படி கழட்டிட்டீங்கன்னு வண்டி கேட்குறீங்க? அப்படி வண்டி வேணும்னா ரோஸாக இருக்கிற பசங்க நீங்கள் வந்து சம்பாதிச்சு உங்கள் சொந்த காசில் வாங்கணுண்டா. பெற்றவங்களை இருக்கிற டார்ச்சர் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னோடனே, அது இல்லை மேடம் அது அப்படின்னோடனே, என்னடா இல்லைன்னுட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் என்னடா தெரியும் உங்கள் பெற்றவங்கள பற்றி அப்படின்னோடனே, அப்படியே வந்துட்டு அமைதியாகவே உட்காந்துருக்கானுங்களா. ஒன்று வந்துட்டு, என்ன மேடம் அவங்க பண்ணாங்க? எங்களை வந்துட்டு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க தெரியுமா? எங்களுக்கு வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன கேட்டோம்? எங்களை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நார்மலாக இருக்கிறது தான் சொல்லி கேட்டோம். ஆனால் எங்களை வந்துட்டு சும்மா அதை செய்யாது இதை செய்யாது, அப்படி பண்ணாது இப்படி பண்ணாத, அது பண்ணு இது பண்ணு, நீங்கள் அவ்வளோ ரூல்ஸ் போடுறாங்க. நாங்கள் அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒருத்தன் கேட்குறான்னா, நீங்கள் அப்படியே வந்து அவனை எட்டி பார்க்குறீங்க. அவன் வந்துட்டு ஒரு ஆர்வத்தில் வந்துட்டு வாயை திறந்து இவ்வளோ வார்த்தையை விட்டானா, நீங்கள் அப்படியே யார் அது அப்படின்னே அப்படியே எல்லாம் தள்ளிக்கிட்டானுங்க. ஏன்னா வந்துட்டு இவனுங்களாம் வந்துட்டு தெரியும், இருந்தாலும் வார்த்தையை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூட்டு இருப்பானுங்க. உடனே வந்துட்டு யார் அது அப்படின்னே, ஆஹா நீங்களா, வாங்க அப்படின்னே அப்படியே அவன் வந்துட்டு பார்க்குறான். ஆத்தா தேவையில்லாமல் வாயை விட்டோமோ அப்படின்ட்டு. அது மேடம் அப்படின்னே, இங்கே வாங்க கார்த்தி, இங்கே வாங்க அப்படின்னே. இல்லை மேடம் அப்படின்னே, வாடா பேசுனல வாடா அப்படின்னே. இல்லை மேடம். ஓ சரி, என்ன சொன்ன? அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொன்னாங்க, அதனால் வந்துட்டு உங்களுக்கு கோபமாக இருக்காக்குன்னு. இல்லை மேடம் அப்படின்னே. சரி, நார்மலாகவே கேட்குறேன், நான் போலீஸ்னு இல்லை, இப்போ நார்மலாக ஒரு ஆளாக கேட்குறேன். உங்களுக்கு பெற்றவங்க அப்படி என்ன செஞ்சுட்டாங்கன்னு உங்களுக்கு அவ்வளோ ஆத்திரம், அவ்வளோ ஒரு வெறி உங்கள் பெற்றவங்க மேலே உனக்கு எதுக்கு இவ்வளோ? இப்போ ஒரு போலீஸ்காரி உட்காந்துருக்கேன், ஏன் முன்னாடியே நீ உங்கள் பெற்றவங்களை இவ்வளோ எய்த்து பேசுகிறல? அவ்வளோ என்ன வெறி பெற்றவங்க மேலே? அவனுக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தான் கேட்குறேன். அவன் சொல்லிட்டா நீங்களாம் சொல்லலை, அவ்வளோதான் வித்தியாசம். நான் இப்போ கேட்குற கேள்விக்கு நீங்கள் பாட்டு கேட்டே அந்த மயிருக்கும் நீங்கள் பதில் சொல்லலை. எதுக்கு உங்கள் பெற்றவங்க மேலே உனக்கு இவ்வளோ கோபம்? எனக்கு அதுக்கு மட்டும் பதிலை சொல்லிட்டேன்னா நான் இங்கேருந்து வெளியே விட்டுருவேன். அப்படி இல்லை, நாங்கள் இதுக்கும் திணறுவோம் மழுப்புவோன்னு ஏதாவது பதில் சொன்னோன்னா யோசிக்காமல் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்போ நான் கொலை வெறியில் இருக்கேன், ஒருத்தனை கூட பாவம் பார்க்க மாட்டேன். போலீஸை கூப்பிட்டு உங்களெல்லாம் வந்து சிறுவர் சீர்திருத்தப்படுத்தி உங்களை என் கண்ட்ரோலுக்கு இல்லை, உங்களை நான் ஜெயிலுக்குள்ளே போட்டுருவேண்டா. ஒழுங்கு மரியாதை இப்போ நீங்கள் பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி டென்ஷனாக கத்துறீங்களா? உனக்கு வந்துட்டு விட்டால் பேண்ட்டே போயிடுவானுங்க போல் அப்படியே வந்துட்டு பார்க்குறானுங்க. அது இல்லை மேடம் அப்படின்னே சொல்கிறா அப்படின்னே, அது இல்லை மேடம், அது எங்கள் அப்பா அம்மா இப்போ பார்த்தாலும் வந்துட்டு இதை செய்யாத அதை செய்யாத, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத, வெளியே போகாத இங்கே போகாத, அந்த சைடு போகாத, அந்த தெருப்பக்கம் போகாத, அந்த ஏரியாவுக்கு போகாத, ஸ்கூல் முடிச்சு நேராக வீட்டுக்கு வாங்குறது, ஸ்கூலில் மார்க் வாங்கலைன்னா எதுக்கு இவ்வளோ மார்க் கம்மியாக வாங்குற, ஏன் இப்படி பண்ணுற எப்படின்ட்டு சும்மா 1500 கேள்வி சும்மா நொயின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க மேடம். எவ்வளோ நேரம் தான் மேடம் நாங்களும் பொறுமையாகவே இருக்கிறது? சும்மா எங்களை அது பண்ணாது இது பண்ணாதுன்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்து எவ்வளோ நேரம் பொறுப்பை? நீ பொறுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஒரு மேலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்துட்டு இந்த பக்கத்தில் இருக்க போலீஸ் வந்துட்டு என்ன பேச வர அப்படின்ட்டு கேள்வி கேட்க வரும்போது நீங்கள் அப்படியே கையை பிடிச்சிட்டிங்க, எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அமைதியாக இருக்கும்போது இங்கே இவங்களுமே இந்த என்ன ஒருமையில் பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரங்காவும் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு சரி அவங்க ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க பண்ணட்டும்னு. சரி வேற அப்படின்னு,
என்ன வேறு எங்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? நாங்களே வந்துட்டு படிப்பு ஏற கஷ்டமாக இருக்கும், ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது மார்க் வரல, அவன் கூட வாங்கிட்டான், நீ ஏன் கம்மியாக வாங்கியிருக்க, உங்கள் அக்கா மட்டும் கூட வாங்கியிருக்க, உனக்கு என்ன படிக்கிறது என்ன கஷ்டம், அப்படி என்ன கலெக்டர் வேலை பார்க்குற அப்படின்றாங்க. எனக்கு புரிய வேலைன்னு சொன்னால் கூட அது எப்படி புரியாமல் இருக்கும்? 30 பேருக்கு ஒரே மாதிரி நடத்துகிறாங்க, உனக்கு மட்டும் ஏன் புரியல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. நாங்கள் ஆசைப்பட்டு இவங்க தான் நான் என்னமோ அம்மா அப்பான்னு சொல்கிறீங்க, அம்மா அப்பான்ற ஆசையில் தானே எங்களுக்கு இந்த இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதெல்லாம் வாங்கி தர முடியாது, எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாம் செலவு, ஒழுங்காக படிக்கிற வேலையை படின்றாங்களே, எங்களுக்குன்னு ஆசை கனவுலாம் இருக்குன்னு நினைக்கிறோம், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படி இப்படின்ட்டு இவனுங்க புலம்பிகிட்டே இருக்கானுங்க. நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவனுங்களை எதுவுமே பேசாமல் அவனுங்களை பேச விட்டு பார்த்துட்டே இருக்குங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் நான் அவங்கக்கிட்ட வந்துட்டு எனக்கு இது வாங்கி கொடுங்க, எனக்கு ப்ளே ஸ்டேஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுவும் வாங்கி தர மாட்டேன்னாங்க. அப்புறம் என்ன தான் எங்களுக்கு செய்வாங்களா, அப்புறம் என்னத்துக்கு எங்களை பிள்ளையாக பெற்றாங்க, நாங்களாக பெற்றுக்க சொல்லி கேட்டோம். இவங்களை வந்துட்டு எங்களை இப்படி பிள்ளையாக பெற்று இவங்க வந்துட்டு எதுவும் செய்ய மாட்டாங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கான கடமை எதுவும் செய்ய மாட்டாங்கன்னா, ஆனால் நாங்கள் ஆசையும் படக்கூடாது, இது என்ன நியாயம்? இவங்க மட்டும் ஆனால் அவங்களோட ஆசையை வந்துட்டு எங்கள் மேலே திணிப்பாங்களா, நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்துட்டு பாடாப்படுத்துவாங்களாம். இதெல்லாம் செய்யும்போது சரி அவங்க வந்துட்டு பெத்த பிள்ளைன்னு சொல்லி தான் உரிமை எடுக்கிறாங்க, ஆனால் நாங்கள் வந்துட்டு நம்ம அம்மா அப்பா தானே ஒரு உரிமையில் எதுவுமே கேட்கக்கூடாதா? இப்படி என்ன நியாயமாக இருக்குதுன்னு நான் கேட்குறேன். அப்படின்னோடனே பார்க்குறீங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ நேரம் வந்துட்டு இதெல்லாம் சின்ன பசங்க, அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த காலேஜ் படிக்கிற பசங்க அந்த சைடு திரும்புறீங்களா? உடனே வந்துட்டு அவனுங்க பார்க்குறாங்க, என்ன எங்களை பார்க்குறீங்க, அடுத்து என்ன நாங்கள் சொல்லணுமா, சொல்கிறோம் கேளுங்க. நாங்கள் என்ன கேட்டோம், சரி நாங்கள் வந்துட்டு நீ ஸ்கூலுக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சரிப்பா சந்தோஷம்ப்பா, நல்ல ஒரு வழியாக ஸ்கூலை முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அப்படி சொல்லியிருந்தா சந்தோஷம். என்னத்த ஸ்கூலை முடிச்சிட்டிங்க, ஒரு வழியாக போராடி எக்ஸாம் ஃபெயிலாகி அசிங்கப்பட்டு என்னென்னலாம் பண்ணணுமோ எப்படியோ போராடி தானே முடிச்சிருக்கீங்க. என்னமோ வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆன மாதிரி வந்துட்டு சொல்கிற அப்படி சொல்லிட்டு எங்களை வந்து அசிங்கப்படுத்தினாங்க. படித்தோம்ல, இவனுங்களை மாதிரி என்ன நாங்கள் ஸ்கூலை வந்துட்டு பாதிலே ட்ராப் அவுட் பண்ணோமா? இப்படிலாம் நடக்கும்போது தான் வந்துட்டு அவனுங்க வந்துட்டு எங்களை பார்த்துட்டு ட்ராப் அவுட் பண்ணிட்டானுங்க அப்படின்னோடனே சரி அப்புறம் என்ன அப்படின்னோடனே அப்புறம் வந்துட்டு நாங்கள் அப்படின்ட்டு இவனுங்க ஒரு மாதிரி சொல்ல வரானுங்க. ஆனால் நீங்கள் அப்புறம் என்னான்னு கேட்க அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா அப்புறம் என்னான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்துட்டு அது கேளுங்க, இன்னமும் அப்புறம் என்னான்னு கேட்டால் நாங்கள் பயந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தன் துடிச்சிக்கிட்டு வெளில வரானா நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. அப்படின்னே நீங்கள் என்னமோ வந்துட்டு சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் வந்துட்டு சரி காலேஜ் போகிறோம், அவனுங்க ட்ராப் அவுட் ஆகிட்டானுங்க, அவனுங்களுக்கு மத்தியில் நாங்கள் வந்துட்டு ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணோம், அதுக்காவது ஏதாவது சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்துனாங்க. சரி போய் தொலைது அப்படின்ட்டு இதுக்கப்புறம் காலேஜுக்கு போகிறோம், காலேஜ் வந்துட்டு நல்ல காலேஜ் சேரணும் அப்படின்னா சேர்ந்துட்டோமா அப்படின்னா, நல்ல காலேஜ்னால் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் நாங்கள் உள்ளே போகிறப்ப ஒரு கெத்தாக போனால் தானே நல்லாயிருக்கும், அதுக்காண்டி பைக் கேட்டோம். இன்னும் பைக் கேட்டால் வாங்கி கொடுக்குறது என்ன இருக்குது, பெற்றவங்க அப்புறம் என்னத்துக்கு தான் பெற்றவங்கன்னு இருக்காங்க, எதுக்குமே செய்கிறதில்ல, சும்மா வந்து நைன்னு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் பெற்றவங்கன்னு எதுக்கு இருக்காங்க எங்களுக்கு தெரியல. நாங்கள் அதனால கேட்டால் கூட நீ என்ன அப்படி என்ன செஞ்சு கிழிச்சிட்டேனா, என்னத்தை செஞ்சு கிழிக்கல, நீங்கள் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க, எங்களை பாடாப்படுத்துவீங்க, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாங்கி இருந்தும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்டதுக்கப்புறமும் ஏதாவது எங்களுக்குன்னு செய்யுங்கன்னு சொன்னால் மட்டும் எங்கேருந்து தான் வலிக்குமோ தெரியாது, எவ்வளோ எரிச்சலாக இருக்குமோ. இந்த பசங்களாம் சரி இப்போ நாங்கள் போகிறோம், காலேஜுக்கே போகிறோம், பஸ்ஸில் போனால் என்ன சொல்லுவானுங்க, இங்கே பாரு பஸ்ஸில் வரான்னு சொல்லுவானுங்க, இது என்ன எங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னே. நீங்கள் வந்துட்டு சரி அப்படின்னா அப்புறம் என்ன சரின்ட்டுங்க, என்ன சும்மா நீங்களாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன இதை பற்றி தெரியும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது சரி அப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கீங்களா. அவங்க வந்துட்டு என்ன மேடம் சரின்னுட்டு இருக்கீங்க, என்ன நீ சரின்னு சொன்னால் நீ என்ன பெரிய பிடிங்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரொம்ப வந்துட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்களா. நீங்கள் எதுவுமே இல்லை, அவங்க பக்கத்தில் இருக்க போய் என்னடா பேசுகிறோன்னே, இருங்க அவங்க பேசட்டும் அப்படின்னே. என்ன இப்படி பேசுகிறா, நீ பெரிய இதா என்னமோ இப்படி சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்க, என்னமோ வந்துட்டு ஒரு 4 லைனை வந்துட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டா நீ பெரிய இதா அப்படி இப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாண்டா நான் பெரிய இதுதான், நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் பெரிய மயிர் தான்டா அப்படின்னே
பார்க்குறானுங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாதிரி நீங்கள் அப்படி எய்த்து வந்துட்டு பேச ஆரம்பிங்களா? என்னடா பார்க்குற? என்ன பார்க்குற? நான் பெரிய மயிர் தான். இந்தா பாரு, உன்ன மாதிரி இல்லை நான் ஒன்றும். நான் வந்து படித்து ஸ்கூலை முடித்து காலேஜை முடித்து படித்து வேலையை வாங்கி இங்கே உட்காந்துருக்க பெரிய மயிர் நான் தான். உன்ன மாதிரியா நான் வந்துட்டு நான் இப்போ உங்கள் அம்மா அப்பா என்ன சொல்கிறது? நான் சொல்கிறேன்டா, நீ என்னடா உனக்கு இவ்வளோ பேசுகிறதுக்கு என்னடா உனக்கு தகுதி இருக்குது? ஸ்கூலை ஒழுங்காக முடிச்சியா? ஸ்கூலை நீ ஒழுங்காக முடிச்சியா? நீ காலேஜ் தான் ஒழுங்காக முடிச்சியா? என்ன வந்துட்டு என்னை பார்த்து தைரியமாக வந்துட்டு நீ கேள்வி கேட்குறேன். நான் பேசுவேன்டா. நான் வந்து சொந்தமாக படித்து நான் எல்லாத்தையுமே பண்ணேன்டா. உங்களை மாதிரியா அப்பா அம்மா கிட்ட இருந்தோடனே எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணாங்க? டே, உங்கள் அம்மா அப்பா என்னடா உனக்கு பண்ணலை? என்ன பண்ணலை அப்படின்னோடனே எங்கள் அம்மா அப்பா எனக்கு எதுவுமே பண்ண. சரி சரி இப்படி சொல்கிறேன். நீ என்னடா சொன்ன? எங்கள் அம்மா அப்பா எனக்கு ப்ளே ஸ்டேஷன் வாங்கிக்கலான்னு அப்படின்ட்டு சொன்னோன்னே நீங்கள் பக்கத்தில் உங்கள் அசிஸ்டண்ட் இருக்கார்ல, அவரை திரும்பிட்டு இங்கே பாருங்கள் அப்படின்னோடனே சொல்லுங்கள் மேடம்னே, நீங்கள் ப்ளே ஸ்டேஷன் வச்சுருக்கீங்களான்னே வச்சுருக்கேன் மேடம். எப்போ வாங்கினீங்கன்னே நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடின்னொடனே பாருங்கள், அவர் நினச்சிருந்தா அவங்க அம்மா அப்பாட்ட சண்டை போட்டு வாங்கியிருந்துருக்கலாம். அவர் வந்துட்டு ரோசப்பட்டு நல்லா படித்து அவர் வேலை வாங்கி அவர் வந்துட்டு அவர் சொந்த காசில் எப்படி சொந்த காசில் வந்துட்டு ப்ளே ஸ்டேஷன் வாங்கியிருக்காங்க. உங்களை மாதிரி என்ன அம்மா அப்பா காசில் பிச்சையை வாங்கி தின்றாரு அவர். அவர் சொந்த காசில் அவருக்கு பிடிச்சதை அவர் வாங்கியிருக்காரு. உங்களை மாதிரி என்னடா அம்மா வாங்கி தரணும்னு பெற்றுட்டாங்க, அவ்வளோதான். ஆமாம், பெற்றாங்க. என்னமோ பெற்றா வந்துட்டு செய்யணுன்ற. அப்போ சரி, பெற்றா வந்து செய்யணுன்றாங்க. அதே தான் அவங்களும் பெற்றா படிக்கணும்னு தானே சொன்னாங்க. புரியலைன்னா போய் ஸ்கூலில் இருக்கவங்ககிட்ட கேளு, டீச்சர்கிட்ட கேளு, டியூஷன் போ, நல்லா படி, புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணு, இல்லைன்னா யூடியூப் பாரு. ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்றுறீங்களே. எங்களுக்கு ஃபோன் வேணும், ஐஃபோன் தான் வேணும், வேறு ஃபோனாக இருந்தால் நாங்கள் நொட்ட மாட்டோம் அப்படின்றீங்களே. சரி, அந்த நொட்டுறதை என்னத்தை பார்ப்பீங்க? இன்ஸ்டா பார்ப்பீங்க, யூடியூப் பார்ப்பீங்க, ரீல்ஸ் போடுவீங்க. என்னமோ வந்துட்டு நான் தான் பெரிய பிடுங்கிட்டு காலத்தை தூக்கி ரீல்ஸ் போடுறீங்களே. வேறு என்னடா உங்களுக்கு தெரியும்? நான் கேட்குறேன், வேறு என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்னோடனே அப்படியே அவனுக்கு பார்க்குறானுங்க. சரி, என்னென்னமோ சொன்னீங்க, வேறு என்ன கஷ்டம் சொல்லு அப்படின்னோடனே நான் என்ன பண்ணேன் தெரியுமா? நானாக படித்தேன், நானாக வந்துட்டு காலேஜை முடித்தேன். காலேஜை முடித்த உடனே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டு அவராக சொந்தமாக காசு போட்டு என்னை படிக்க வச்சார். என்னை படிக்க வச்சு எனக்கு ஒரு கிளாஸில் வந்துட்டு நான் படிக்கிறத பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்னை கிளாஸில் சேர்த்து என்னை வந்துட்டு இப்படி வந்துட்டு அகாடமியில் சேர்த்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் சும்மா காசு மட்டும் கட்டி விட்டு போயிட்டார் கிளாஸ்க்கு. அதுக்கப்புறம் நானாக வந்துட்டு ஒருத்தர் ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு நானாக எல்லாத்தையும் படிக்கணும். நம்ம படித்து நம்ம மட்டும்தான் நம்ம கனவை அடைய முடியும். வேறு எவனும் நம்மளுக்கு வந்துட்டு வேறு எந்த ஒரு பிடுங்கியும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து உதவ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானாக படித்து சொந்தமாக படித்து தடவை எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டு இங்கே வந்துட்டு உனக்கு முன்னாடி ஐபிஎஸ்ஸாக வந்து உட்காந்துருக்கு. இன்னமும் பெருசாக புளிச்சி மாதிரி பேசுகிற, உனக்கு மட்டும்தான் வாய் இருக்கா? நாங்களாம் இங்கே எங்களுக்கு என்ன பேச தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். உன்னை விட நாங்கள் மோசமாக பேசுவோம். இருந்தாலும் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துட்டு நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கும். சரி, நான் கூட வேறு ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். என்னடா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? பெற்றவங்க அப்புறம் என்ன தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க? படிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு வலிக்குது, வேறு என்ன சொன்னால் உங்களுக்கு வலிக்கும் அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு அவனுங்க பார்க்குறானுங்க. என்னடா இது இந்த பேச்சு பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவ்வளோ பேச்சு பேசுகிறியே, உங்கள் அம்மா அப்பா என்ன கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? இவ்வளோ பெரிய பிடுங்கி மாதிரி பேசுகிறியே, இப்போ உங்கள் அம்மா அப்பா என்ன கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க? அவங்களால ஜாலியாக தானே இருக்காங்க அப்படின்னு. இதை விட உங்களை மாதிரி அடி முட்டாள், வட்டி கட்டின முட்டாள் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னே. மேடம், ஓவராக பேசுகிறேன். டே, வாயமுடுறா, என்னடா ஓவராக பேசுகிறேன்? பெத்த அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாத புளுத்தி நீ வந்து என்ன கேட்குறேன், ஓவராக பேசுகிறேன்னு என்னை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னோடனே என்ன அப்படி அவங்க கஷ்டப்பட்டாங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு இன்னொருத்தர் சொன்னோடனே உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னோடனே எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, எங்கள் அம்மா வந்துட்டு நாங்கிட்ட அந்த ஒரு கடையில் வந்துட்டு வேலை பார்க்குறாங்கன்னு. சரி, உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க? எங்கள் அம்மா கார்மெண்ட்ஸில் துணி தைக்கிறாங்க அப்படின்னு. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னே. எங்கள் அப்பா வேலைக்கு போகல, சும்மா தான் இருக்காருன்னு. என்ன அதை மட்டும் ஒரு மாதிரி அமைதியாக சொல்கிறா அப்படின்னோடனே. என்ன எங்கள் அப்பா வேலைக்கு போகல, எங்கள் அம்மா வேலைக்கு போகிறாங்கன்னு தானே சொன்னோடனே.
உங்கள் அம்மா வேலைக்கு போகிறாங்களான்னு கேட்ட உடனே பதில் சொன்னேன்ல. உங்கள் அப்பா வேலைக்கு போகலன்னு சொல்லும்போது மட்டும் ஏன் தயங்குது? வேலைக்கு போகல அப்படின்ட்டு தான். அதே மாதிரி தான் இப்போ நீ மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஏன் படிக்க போகலன்னு கேட்கும்போது பெற்றவங்கள இது பண்ணுற. உங்கள் அப்பா வேலைக்கு போகலன்னு சொல்கிறது அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு நீ நினைக்கிறல்ல. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? நம்ம பையன் படிக்காமல் ஊர் சுற்றுறான்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு என்ன குழுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் வந்துட்டு எதுவுமே பேச முடியாது. அடுத்து வந்துட்டு உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. எங்கள் அம்மா அது ஒரு கடையில் வேலை பார்க்குறாங்க, பலசரக்கு கடையில் ஒன்று. உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னோடனே ஒவ்வொரு அம்மா சொல்லும்போது இன்னொருத்தவங்க அம்மா வந்துட்டு இப்படி எங்கள் அம்மா மார்க்கெட் கிட்ட காய்கறி கடை போட்டிருக்காங்கன்னு. உங்கள் அம்மா அப்படின்னு எங்கள் அம்மா கோயில்கிட்ட பூ கட்டி விற்கிறாங்கன்னு. சரி. உங்கள் அம்மா என்ன முக்கால்வாசி பேரில் அம்மா வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க, அப்பா சில பேர் வீட்டில் வேலைக்கு போகிறாங்க, சில பேர் வீட்டில் வேலைக்கு போகல. கரெக்டாக அப்படின்னே அப்படியே பார்க்குறானுங்க. கரெக்டு அப்படின்ட்டு. சரி, இப்போ கேட்குறேன், உங்கள் அம்மா அப்பா என்ன கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னே. அவங்க என்ன கஷ்டப்பட போகிறாங்க இப்பயும் நாங்கள் சொல்கிறோம். அவங்க வாட்டுக்கு அவங்க வேலை உண்டு, அவங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் அவங்க தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே கிழிச்சாங்க. அப்படின்னோடனே அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு ஆள்கிட்டே வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்போ உங்கள் அம்மா அப்பா என்ன கஷ்டப்படுறாங்கன்னே தெரியாது, ஆனால் பேச்சு மட்டும் இன்னும் பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னோடனே இன்னும் எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்கன்னே. உங்கள் அம்மாவுக்கு உட்காந்து முதுகெல்லாம் அந்த வலிக்குது. உங்கள் அம்மாவுக்கு முடியலை ஆக்சுவலாக. ஆனால் அவங்க வந்துட்டு நம்ம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் வந்துட்டு அதுக்கு காசு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட ஹாஸ்பிட்டல் போய் ஃபுல் செக்கப் பண்ணாமல் நார்மலாக வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சும்மா ஏதோ காய்ச்சல் தான் காய்ச்சல் மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா கார்மெண்ட்ஸில் வேலை பார்க்குறாங்கன்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் அம்மாவுக்கு பின்னாடி இப்படி ஒரு வலி இருக்குதுன்னு தெரியாது. நீ என்ன சொன்ன? எங்கள் அம்மா வந்துட்டு கடையில் வேலை பார்க்குறாங்கன்னு. சரி, கடையில் வேலை பார்க்குறாங்க, எத்தனை மணிக்கு போவாங்க அப்படின்னோடனே அப்படின்ட்டு பார்க்குறேன்னா காலைல 4:30 போவாங்க. நீ வந்துட்டு மத்தியானம் 10-11 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறவன் உங்கள் அம்மா காலைல 4:30 போய் கடையை திறப்பாங்க. கடையை திறந்துட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வருவாங்க. அப்போ அதில் வந்துட்டு உனக்கு சோறு வேறு ஆக்கி வச்சுட்டு போவாங்க. அடுத்து என்ன, நீ என்ன உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னோடனே பூக்கடை வச்சுருக்காங்க அப்படின்னால. பூக்கடை வச்சுருக்காங்களே, சரி வேணாம், உனக்கு அப்புறம் வரேன், நீ வா. என்ன சொன்னால் உங்கள் அம்மா வந்துட்டு ஜாலியாக இருக்காங்க, அது வந்துட்டு காய்கறி கடை வச்சுருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? உங்கள் அம்மா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு 10 வருஷமாக கடை வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு வேறு ஒரு கடையில் வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷமாக இப்போ அங்கே தான் கடை வச்சுருக்காங்க. யாருக்கு? உனக்கு வந்துட்டு சம்பாரித்து போடணுன்ற ஒத்த காரணத்துக்காண்டி நீ ஒரே பையன், உனக்கு சம்பாரித்து போடணுன்ற ஒத்த காரணத்துக்காண்டி அவங்க கடை வச்சுருக்காங்க. அங்கே எவ்வளோ கஷ்டத்தை அவங்க பார்க்குறாங்க தெரியுமா? சில பேர் வந்துட்டு அடித்து பேரம் பேசுவாங்க, போய் தொலைதுன்னுவாங்க, சில காயெல்லாம் கெட்டு போகும். இதை விட கேவலமான விஷயம்லாம் நடக்கும் தெரியுமா அப்படின்னே அவன் பார்க்குறான். உங்கள் அம்மா கிட்ட ரொம்ப நாளாக ஒருத்தன் தப்பாக பேசிகிட்டு இருந்தேன். எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கமாக உங்கள் அம்மாவை பேச முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பேசிகிட்டு இருந்தேன். புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னோடனே அவன் பார்க்குறேன். என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னே. என்னடா என்ன சவுண்டு ஏற்றுற? ஆமாம், உங்கள் அம்மா கிட்ட ஒருத்தர் ரொம்ப நாளாக தப்பாக தான் பேசிகிட்டு இருந்தான். அது கூட தெரியாத நாய் நீ எல்லாம் மகனாகும். நான் அப்புறம் போய் கேட்டு அவனை அடித்து ஜெயிலுக்குள்ளே போட்டேன். என்னமோ வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷப்படுறாங்கன்ற. உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாத நாய் நீ வந்துட்டு அப்படியே பெரிய துடிக்கிற அப்படியேவும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீ உனக்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அதை கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் போய் காட்டுறீங்க ஃபோனில், அவரோட ஃபோனில், உங்கள் அசிஸ்டண்ட் ஃபோனில் ஒரு வீடியோ காட்டுறீங்க பாரு அப்படின்னோடனே. அந்த வீடியோ பார்த்தா அவங்களா வந்துட்டு வந்தாங்க. அதாவது கோயில்கிட்ட தானே கடை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பூ கட்டுறதுக்கு வாட்டமாக வச்சுருந்துருப்பாங்க. ஒரு கார் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு அப்படி இடிச்சிருச்சு. ஆனால் வந்துட்டு அந்த கார் மேலே தான் தப்பு, இவங்க மேலே தப்பு இல்லை. இடிச்சிட்டு வேகமாக வெளியே வந்துட்டு பார்க்குறான், காரில் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிருக்க. உடனே அவன் கத்துறான், அறிவில்லை, இந்த மாதிரி ஒரு இடத்துல கடை போட்டு வச்சுருக்க, இது என்ன பப்ளிக் ஸ்பேஸில் இப்படி போட்டிருக்கா, அப்படியா இப்படியான்னு கத்திக்கிட்டே இருக்கான். நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு காட்டுறீங்க. அவன் பார்க்குறான், அவன் வந்துட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறான். லைக் கேரக்டர் அசார்ட் பண்ணுறான், ஒரு மாதிரி
ரொம்ப வல்கரான கமெண்ட் பாஸ் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ காமிச்சிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அந்த வீடியோ ப்ளே ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பாஸ் பண்ணிட்டு அவனை பார்க்குறீங்களா, உடனே அவன் மேடம் என்ன மேடம் யார் மேடம் எங்கள் அம்மா இப்படி அசிங்கமாக பேசுகிறாலும் அட்டட்டட்டா இப்போ மட்டும் உனக்கு அப்படியே வந்துட்டு ஆம்பளைத்தனம் அப்படியே வெளியே எட்டி பார்க்குதோ, என்னடா இவ்வளோ நாளாக அவங்க அம்மா இப்படி தான் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அன்னைக்கு நான் தான் வந்து பார்த்தேன், என்னமோ அவனும் அவ்வளோ பேச்சு பேசுகிறான். நான் வந்து உள்ளே மட்டும் தடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி அவங்க அம்மா போட்டு ஒரு அந்த அடி அடிச்சிருந்துருப்பான். நான் மட்டும் வரலைன்னா அடிச்சிருந்துருப்பான். என்னடா இல்லை நான் கேட்குறேன், உங்கள் அம்மாங்களுக்குலாம் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, உங்களெல்லாம் என்ன நினச்சி பார்த்துருப்பாங்க? நம்ம ஆம்பளை பையன் இருக்கா, நம்மளை வந்துட்டு கடைசி காலத்தில் நம்மளை நல்லா வச்சு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை வந்து சோறாட்டி தாளாட்டிலாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களே இப்போயே வந்துட்டு இப்படி நடுத்தரில் விட்டுட்டீங்களே, இதில் உங்கள் அம்மா அப்பாக்கெலாம் வயசாகிட்டு அப்போல்லாம் என்னடா பண்ணுவீங்க? எங்கிட்ட போய் செத்து தொலையிட்டோம் அப்படின்னா விட்டுருவீங்க? எப்பா என்ன மாதிரி பிள்ளைங்க, நான் இப்படி ஒரு பிள்ளைகளை பார்த்ததே இல்லை. உங்கள் அம்மா அப்பா அவ்வளோ செஞ்சுமே நான் வந்துட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சில அம்மா அப்பா வந்துட்டு பண்ணுவாங்க, நிறையா வந்துட்டு அந்த பிள்ளைகளை வந்துட்டு பாடாப்படுத்துவாங்க, அதெல்லாம் இருக்கும். அதுகளுக்கு மத்தியிலேயே வந்துட்டு அந்த பிள்ளைங்க நல்லா தான் இருந்திருக்குங்க. அப்படி இருக்க பிள்ளைங்க கூட சில பிள்ளைங்க தான் நம்ம அம்மா அப்பா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லுங்க. சில பிள்ளைங்க வந்துட்டு நம்ம எதுக்கு நம்மளை இவ்வளோ தூரம் வந்துட்டு கொண்டு வந்துட்டு நிப்பாட்டுறாங்க, நம்ம அம்மா அப்பா அப்படி இருந்தால் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுன்ட்டு போயிருங்க. ஆனால் என்னடா இவ்வளோ நல்லது பண்ணியுமே இவ்வளோ வஞ்சத்தை வச்சுட்டுறீங்க, அப்படி என்ன பண்ணிட்டாங்க? உங்களை வந்துட்டு படிக்க சொன்னாங்க, தப்பு தான். ஆனால் அவங்க வந்துட்டு படிக்காதவங்கடா, அவங்களுக்கு நீங்கள் தான்டா சொல்லி புரிய வைக்கணும், எப்படி இருக்குது என்ன ஏது நீங்கள் தான்டா பார்த்துக்கணும். நீங்களே வந்துட்டு இப்படி லவாதிவான்னு கத்துனா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா? அவங்க பார்க்குறானுங்க. மேடம் யார் மேடம் இவன், அதை போல சொல்லுங்கள் மேடம். விளக்கண்ண வாயை முடுறான், நான் பார்த்துக்கிட்டேன், எனக்கு என்ன பார்க்கணுன்னு தெரியும், நான் அவன் யார் என்ன ஏது அவனுக்கு என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும். உன் வேலை என்ன? உங்கள் அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கணும், நல்லா படிக்கணும். அந்த மயிரே கலட்டலையா, இந்த மயிரை வந்து நீ என்ன பிடுங்க போகிற அப்படின்னோடனே அவன் பார்க்குறான். பொத்திட்டு உட்காடுறான், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியும். என்னமோ வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு அப்படி மீசை துடிக்குது. இவ்வளோ நாளாக எங்கே போயிட்டு இருந்துச்சு அந்த மீசை, இப்படிலாம் இருக்கிறது மீசையை வலிச்சு போட்டு தெரிய வேண்டியதாண்ணா. உடனே பார்ப்பீங்க என்ன பொட்டச்சி நீ என்ன பேச, நான் பேச வேண்டாம், நான் வந்துட்டு படித்து நல்ல இடத்துல உட்காந்துருக்கேன், நான் பேச வேண்டாம். உங்களுக்கு என்னடா வந்துச்சு, நீங்கள் என்ன பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதிடா இருக்குது? இதனால் நீங்கள் ஒழுக்கமேறாக நடந்துக்காதனால உங்கள் வீட்டில் பிறந்தவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி அதுகளும் சேர்ந்து சீரழியுதுங்க. உங்களுக்கு சோறாக்கி போடணும், உங்களை வடித்து கொட்டணும், உங்கள் அப்பாவை சில பேர் வீட்டிலலாம் வேலை பார்க்காம இருக்காங்க, அவங்களுக்கும் வடித்து கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட பிறந்த பிறப்புக்கு அந்த பிறந்த தலையெழுத்து அந்த கருமம் அந்த பாவத்தை பண்ணி அதுக பிறந்து தொலைஞ்சிருக்கு. உங்கள் கூட பிறந்ததுக்கும் உங்களுக்கு வடித்து கொட்டணுன்றதுக்காண்டி அதுக வேலைக்கு போயிட்டுருக்கு. உங்களை விட சின்ன வயசில் இருக்க பிள்ளைங்க பூரா அதுங்க வேலைக்கு போயிட்டுருக்கு. ஒரு 4 காசு சம்பாரிச்சுக்கிறோங்க, பார்ட் டைமாக போகுதுங்க. சில பிள்ளைகளை ஸ்கூலுக்கே போகலை, அப்படியெல்லாம் இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு படிக்கணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக எதுகளும் வந்துட்டு அதுங்க படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டுருக்கு. வெக்கமாக இல்லை? வீட்டில் இருக்க பொம்பளை ஆளுங்களை வேலையை காமிச்சு விட்டு நீ வந்துட்டு நடு வீட்டில் நட்டாரமாக படுத்து கிடக்க. ஸ்கூல் படிக்கிற சரி போய் தொலை, ஸ்கூல் படிக்கிற அப்படின்ட்டு அதையாவது ஒழுக்கமேறாக படிக்கணும்ல. என்னமோ அப்படியே பெரிய புடிங்க மாதிரி பேசிகிட்டு இருக்க. என்னடா என்ன சரி அதை நீ ஏன் எருமை மாடு 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு மாடு, காலேஜ் படிக்க போகிற என்னமோ வந்துட்டு அவ்வளோ பேச்சு பேசுகிறேன். எப்பட்றா உங்கள் அம்மா நடு ரோட்டில் வந்துட்டு விட்டு ஏற்றுறான், உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு இவ்வளோ நாளாக நடக்க அதுவே தெரியல, எவ்வளோ கேவலமாக இருக்குது. என்னத்துக்கு நீங்களாம் ஆம்பளை பிள்ளைங்கன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாக்க பிடுங்குற மாதிரி கேட்குறீங்க. அவனுங்க வந்துட்டு என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூடையை குறிட்டேங்க. தப்பு தான், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். உங்கள் அம்மா அப்பா பண்ணது தப்பு தான். என்ன தெரியுமா, அவங்க வந்துட்டு எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. ஏன்னா அவங்க படிக்காதவங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியாது. பையன் படிக்காமல் இருக்கான், நம்மளை மாதிரி ஆயிடக்கூடாதுன்ற ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறாங்களே வச்சு அப்படி தான் பேசுகிறாங்க. அப்போ அது கூட புரிஞ்சுக்காமல் நீங்களாம் என்னத்தில் படிக்க போகிறீங்க அப்படின்னோடனே அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கானுங்களா. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க, ஏதாவது பேசுங்கடா வெறி ஆயிடுவேன் அப்புறம் அப்படின்னோடனே இப்போ என்ன தான் முடிவு பண்ணியிருக்கீங்க? எப்படி என்ன காரணத்துக்காண்டி இப்படி ரவுடித்தனமாக திடுறீங்க? நான் சொல்லிட்டேன், உங்கள் அம்மா அப்பா உங்களை விட கஷ்டப்படுறாங்க. அதுவும் உங்களை போய் படிக்க வைக்கிறதுக்காண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயிற்ற கட்டி அப்படி வேலை பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அம்மாக்கெலாம் உட்காரவே முடியல, முதுகெலும்புலாம் அந்த குடையுது. இன்னும்
அப்பயும் நானும் போய் கேட்டேன், இப்படிப்பட்ட பிள்ளைக்காண்டி எதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் இப்படி வளர்ந்துட்டு இப்படிப்பட்ட பிள்ளையை எதுக்கு பெற்று வளர்க்குறீங்க, நீங்கள் வாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போயிடணுன்னே, இல்லை என் பையன் இப்போ வேணால் இப்படி இருக்கலாம் ஆனால் திருந்திடுவான் அப்படின்ட்டு முட்டாள்தனமாக அப்படியே கண்மூடித்தனமாக உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோபமாக வருது. நம்பவே மாட்டேங்கிறாங்க. என் பிள்ளைங்க திருந்திடுங்கன்றாங்க. இப்படி இருக்க தருதலைங்க எப்படி திருந்துங்க அப்படின்னே அப்படி பார்க்குறானுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் திட்டும் போதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி எய்த்து பேசுவானுங்க, ஒரு மேலே திட்டுவானுங்க. இப்போ வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கானுங்களா, நீங்கள் பார்க்குறீங்க. என்னடா ரோசம் வந்துடுச்சா அப்படின்னே அப்படி பார்த்துட்டே இருக்கானுங்களா. இப்போ சொல்கிறேன், ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை பார்த்தா படிங்க. இல்லை நான் திரும்ப இதே ரவுடித்தனத்தை பண்ணுவேன்னு மட்டும் திரும்ப செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோசிக்கவே மாட்டேன். உங்கள் மேலே இருக்க கேஸெல்லாம் தூசி தட்டி எடுத்து 18 வயசு கீழே இருக்கிறவங்கள போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளி உங்களை நானே பர்சனலாக ஹேண்டில் பண்ணுவேன்டா. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏற்கனவே உங்கள் மேலாம் ஊர்பட்ட கேஸ் வந்து சந்தேக கேஸ் இருக்குது, சாட்சியோடு பிடிப்பேன். இப்போ நான் நினச்சாலும் சாட்சியோடு என்னால் பிடிக்க முடியும். உட்கார வச்சு பேசுகிறேன்னா உங்களுக்கு வயசு இருக்குது, வாழ்க்கை போய் தொலைஞ்சிடக்கூடாதுன்ட்டு தான். ஆனால் எப்படிங்க எனக்கு புரியல, இந்த வீட்டில் இருக்கவர் கூட படித்தவர் உங்களெல்லாம் திருத்தணும்னு நினச்சா அவர் இருக்கார். அவரை சொல்லணும், இல்லை திருந்திருவானுங்க இவனுங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்கார்ல, அவரை கேட்கணும். இப்படி வந்து இப்படிப்பட்ட பிள்ளைய மேலே வந்துட்டு நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கீங்க. அவர் வீட்டு பிள்ளைய படிக்க வச்சு என் வீட்டு பிள்ளை படிக்கிறதில்ல, அதே மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளைகளையும் படிக்க வைங்கன்னு அவர் நம்புறாரு. அவரை சொல்லணும். அவர் இருக்கிற தைரியத்தில் தான் நீங்கள் இந்த ஆட்டம் ஆடுறீங்க. நான் சொல்லிட்டேன், யோசிக்காமல் நான் அரெஸ்ட் பண்ணுவேன். யாருமே வந்துட்டு அவன் இவெல்லாம் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னோடனே இவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான், நீ வந்துட்டு யோசிக்காமல் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம அம்மா அப்பாலாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. அதுலேயும் நான் உன் மேலே செம்மையான கோவத்தில் இருக்கேன் அப்படின்ட்டு ஒருத்தனை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறீங்களா. உங்கள் அம்மாலாம் ஒரு நாள் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கட்டு போட்டு வந்து உட்காந்துருக்காங்க. ஒத்த வார்த்தை கேட்காம நீ வாட்டுக்கு வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு அப்படி எகத்தாலமாக சிரிச்சிட்டு போனேன். அவங்கள அப்படி என்னடா உங்களுக்குலாம் எகத்தாலம் கேட்குது. பெற்றவங்க சரி என்னமோ வந்துட்டு சொல்கிறீங்க இதுன்ட்டு கொஞ்சம் கூட மனிதனைகள் ஈரம் இல்லை நெஞ்சில். அப்படி சரி பெற்றவங்களே யாரோ ஒரு 3வது மனுஷனாகவே இருந்தாலும் கையில் கட்டு போட்டு உட்காந்துருந்தா என்னன்னு கேட்குற ஒரு நாகரிகம் கூட இல்லை. இதில் வந்துட்டு எங்கள் அம்மா எனக்கு ப்ளே ஸ்டேஷன் வாங்கி தரல, எங்கள் அம்மா எனக்கு வண்டி வாங்கி தரல. டேய் உழைச்சி நீங்கள் வாங்குங்கடா. அப்படி என்னடா உங்களுக்கு கேட்குது? சரி ஒருவேளை உங்கள் வீட்டில் நல்ல வெல் சொஃபஸ்டிகேட்டடாக நல்லா படித்து நல்ல ஒரு நிலமையில டெய்லி மாதமான ஒரு 1,00,000 சம்பளம் வர மாதிரி இருக்கிற இடத்துல வண்டி வாங்கி தரலை அப்படின்னு சொன்னால் கூட, இல்லை வண்டி வாங்கி தர முடியாது அப்படின்னு சொன்னால் கூட, அப்படியா இருந்தாலும் உங்களுக்கு கேட்குறதுக்கு உரிமை இல்லையடா. நீங்கள் சம்பாரித்து வாங்கணும், அது அவங்க காசில் போயிடும். எவ்வளோ நாளைக்கு தான் அவங்க சோறு போட்டு வளர்ப்பாங்க? எனக்கு இது என்ன கேஸ்னே தெரில. ஸ்கூலில் கூட இவ்வளோ லெக்சர் எடுக்க மாட்டாங்கடா. ஒரு போலீஸை கூப்பிட்டு உட்கார வச்சு எதுக்குற இவ்வளோ லெக்சர் எடுக்க வைக்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. இவர் நினச்சிருந்தா உங்களை விட மோசமாக இருந்திருக்கலாம். இவர் இருந்த ஏரியா அந்த ஏரியா பக்கம் தான் இருக்கார். அங்கேயும் இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் உங்கள் ஏரியாவுக்குலாம் மோசமாலாம் இருக்க மாட்டாங்க, அங்கேயும் இப்படி இருப்பாங்க. அவர் கூட இருந்தவங்களும் அப்படி தான் இருந்திருப்பாங்க. அவர் வயசில் எல்லோரும் அப்படி தான் இருந்திருப்பாங்க. அவர் நினச்சிருந்தா இப்படி ஆயிருந்திருக்கலாமே. ஏன் படித்து இப்படி போலீஸ் ஆகி வந்து உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அசிஸ்டண்ட்டு காட்டுறீங்க கையை. அவர் வந்துட்டு இப்படி பார்க்குறாரு. அவர் நினச்சதுனால போலீஸ் ஆகி படித்து போலீஸ் ஆகி அவர் ஆசைப்பட்ட பொருளை அவர் சொந்த காசில், இப்போ நீ உங்கள் அம்மா அப்பா காசில் வாங்கி அந்த பொருளை நீ வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாலும் அவங்க கேள்வி கேட்பாங்க. இந்த பொருளில் யாருக்குமே கேள்வி கேட்க உரிமை கிடையாது. அவர் காசில் அவர் சம்பாரித்து அவர் வாங்கினனால யாரும் கேட்க மாட்டாங்க. அவன் காசில் என்னமோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இருக்குமே தவிர, உங்களை மாதிரி அதை ஒவ்வொரு தடையும் பார்க்குறப்ப பெற்றவங்க நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ வீட்டு இருக்கிற நிலைமை என்ன, இது தேவையா அப்படின்ற வார்த்தை வந்துட்டு தான் இருக்கும். அது உங்களுக்கு குத்துதாக்கும். சரி, அப்படியே தான் வீட்டு நிலைமை புரிஞ்சுக்காத ஆம்பளை பையலுங்க என்ன ஆம்பளை பையலுங்க, ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளைலாம் 2 பேருமே புரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்க வீட்டு பொம்பளை பிள்ளைய புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நீங்கள் ஆம்பளை பசங்க யாருமே புரிஞ்சுக்கலையா அப்படின்ட்டு தான் எனக்கு வந்துட்டு இதாக இருக்குது. இதில் நீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உட்காந்துருப்பான். அதுக்கு பின்னாடி ஒரு பையன் உட்காந்துருக்கும் போது நீ தான் உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது ஞாபகம் இருக்கா அப்படின்னே இப்படி தலையை மட்டும் ஆட்டுறான்னா அவனை பார்த்துட்டு
உன் தங்கச்சி ஸ்கூல் போயிட்டு வரும்போதும் போகும்போதும் ஒரு பையன் ரொம்ப நாளாக பக்கத்தில் நின்றுட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தால் போகிறப்பையும் வரப்பையும் அந்த பிள்ளை வீட்டில் வந்துட்டு சொல்கிறதுக்கே பயந்துக்கிட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமாக போயிட்டு கூட்டத்தோட கூட்டமாக வந்துட்டு தனியாக வர்றதுக்கு பயந்துட்டு இருந்துச்சு. அது உனக்கு தெரியுமாடா? நீ என்ன ஆம்பளை, உன் கூட பிறந்த பிறப்புக்கே உன்னால் பாதுகாப்பு தர முடியல, நீ தான் என்ன அப்புறம் எதுக்கு உன்னை வீட்டில் பெற்று வச்சுருக்காங்க? வீட்டை நல்லா பார்த்துக்கணுன்ட்டு தான் வந்துட்டு உங்களெலாம் பெற்று வச்சுருக்காங்க. நீங்களே வந்துட்டு என்னமோ உங்களையும் வந்துட்டு 10 பேர் வந்துட்டு பஞ்சு மெத்தில் வச்சு தாங்கணும் மாட்டுக்கும் போல் இருக்கே. என்னடா நினச்சிட்ருக்கீங்க? அந்த பிள்ளைக்கு ஒன்றால் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? உடனே அவன் பார்க்குறான், யார் மேடம்னே, டேய் பொத்துரா, என்னமோ யார் மேடம் இப்போ துள்ளிக்கிட்டு வர, அந்த பிள்ளைக்கு பல நாளாக அது நடந்துகிட்ருக்கு. நாங்கள் வந்துட்டு அங்கே டியூட்டிக்கு போகிறப்ப இவர் பார்த்துட்டு வந்துட்டு அந்த பையனை துரத்தி விட்ருக்காங்க. கூப்பிட்டு கேட்கும்போது இப்படி இந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் அவனை நாங்கள் மிரட்டி விட்டு அமுச்சு விட்ருக்கோம். என்னடா நீங்கள் வீட்டுக்கு இது பண்ணுறீங்க? வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கே நீங்கள் பிரயோஜனம் இல்லைடா, என்னடா வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்களா? அவனுங்க பார்க்குறானுங்க. இதுக்கு மேலே வந்துட்டு நாக்கப்படுங்கிற மாதிரி என்ன கேட்க முடியும்? அதனால் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு அப்படி கப்பிச்சுன்னு வாயை மூட்டு அப்படியே உட்காந்துருக்காங்களாம். என்னமோ இல்லை, உங்கள் ஏரியாவோட டான் அவர் ரங்கா தானே, அவர் அப்படி தானே சொல்லி தர்றீங்க எல்லாருமே. எங்கள் டான் ரங்கா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அவர் எங்களை பார்த்துக்குவாருன்ற திமிருத்தனை அவரில் தானே தெரிஞ்சுங்க. அவருக்கே அந்த போஸ்டிங்கில் இருக்கிறதுக்கு கடுகளவில் இஷ்டம் இல்லை. அவருக்கு நல்லா படித்து நல்ல வேலையில் போய் உட்காந்து அவருக்கு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்னு தான் ஆசை. அவர் அப்படி தான் இருந்தார். அவங்க அப்பா பேச்சை கேட்டுட்டு மட்டும் இங்கே வரல, இந்த ஏரியாவில் இருக்க மக்களை திருத்தி அவர் எப்படி அந்த கொஞ்ச நாள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கையை எல்லாருமே வாழணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு இந்த இடத்துல வந்துட்டு உட்காந்துருக்காரு. அதுவும் வந்துட்டு அவர் சுயநலத்துக்காண்டி உட்காரல, பொது நலத்துக்காண்டி உட்காந்துருக்கார். ஆனால் அவர் திருத்த வச்சிருக்க ஆளெல்லாம் பார்த்தா சுத்தமாக வந்துட்டு அவர் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த இதுக்கு வந்துட்டு ஏன் தான் இப்படி தேவையில்லாத ஒரு குப்பைகளை வந்துட்டு நம்பி இப்படி வந்துட்டு அவர் வேலையை விட்டு உட்காந்துருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. நான் அவர்கிட்டயே சொல்லுவேன், இப்படி ஒரு குப்பைகளை நம்பி நீங்கள் உட்கார்றதுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, இதுக்கெல்லாம் திருந்தாத குப்பைங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்துட்டு ஒரு மாதிரி பின் ட்ராப் சைலண்ட் ஆகிடுச்சா, இதுக்கு மேலே என்ன பேச முடியும்? அப்படியே வந்துட்டு அமைதியாகவே உட்காந்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே பேசிக்கல, அப்படியே அமைதியாக வந்துட்டு அப்படியே இருக்கா. என்னடா அமைதியாக இருக்கீங்க, ஏதாவது பேசுங்கடா. அப்போ வந்துட்டு ரொம்ப துடிச்சுங்களே, எப்படியே என்னை பார்த்து ஒரு ஆள்கிட்ட எப்படி பேசணுன்னாவது உங்களுக்கு தெரியுதா? இதில் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு இது தெரில அது தெரிலன்னு உங்கள் அம்மா அப்பாவுக்கு லெக்சர் அடிக்கிறியே, உனக்கு முதல்ல எப்படி பேசணும்னு தெரியுதா? அப்படியே வந்து எகிரிக்கிட்டு வந்து என்கிட்ட சண்டைக்கு வர. என்னடா என்னென்னா உங்கள் அம்மா அப்பா நினச்சியா? கொஞ்சம் கூட யோசிக்காமல் உள்ளே போட்டுருவேன் அப்படின்ட்டு நீங்கள் மிரட்டிகிட்டே இருக்கீங்களா? அவனுங்க வந்துட்டு எதுவுமே பேச அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கானுங்க. இவர் பக்கத்தில் அசிஸ்டன்ட் பார்க்குறாரு, உள்ள ரங்கா அவரும் பார்க்குறாரு, என்னடா அமைதியாகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு எல்லோரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்களா? ஒன்று என்ன பேசுங்க, இப்போ பேசுங்க, அவ்வளோ பேச்சு பேசுனீங்களே, நாங்கள் எப்படி தெரியுமா இப்படி தெரியுமா அப்படி இப்படிட்டு கெத்துன்னு சொல்லிங்களே, இப்போ எனக்கு கெத்தை காட்டுங்களா? யார்ரா கெத்து? நான் கெத்தா, இவர் கெத்தா, இல்லை ரங்கா தான் கெத்தா? யார்ரா கெத்துன்னு முதல்ல சொல்லுங்களா? நாங்கள்லாம் கெத்தா, இல்லை படிச்சுட்டு ஊர் சுற்றுற தெரினாங்க நீங்கள் கெத்தாடா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டோன்னே அவனுங்க எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாகவே இருக்கானுங்களா. அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்படி வெறுப்போட உச்சத்துக்கே அப்படியே போய் உட்காந்துருக்கீங்க. ஸோ இதோட நம்ம இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியவே இல்லை. நான் பாட்டுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கேன், வளன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். இது சரியாக தப்பான்னு வேறு எனக்கு தெரியலையா? நான் பாட்டுக்கு ஏதோ வந்துட்டு பேசிகிட்டே இருக்கேன். சில பேர் வீட்டில், என்னை பொறுத்த வரைக்கும் சில பேர் வீட்டிலலாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டு பசங்களோ பொண்ணுங்களோ வந்துட்டு அந்த பாசத்தை புரிஞ்சுக்காமல் ரொம்ப அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீடத்தை வந்துட்டு ஒரு மாதிரி மிஸ்யூஸ் தான் பண்ணி நான் நிறையா பேர் பார்த்துருக்கேன். ஆனால் சில பேர் வீட்லேயும் வந்துட்டு இருக்காங்க, டாக்ஸிக்கான பேரண்டியர் பிஹேவியரும் இருக்குது. ஆனால் அவங்க வீட்டு பிள்ளைங்க வந்துட்டு அதை விட டாக்ஸிக்காக இருக்குங்க. அப்படி இல்லையா, இவங்களை என்ன சொல்லி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தலையெழுத்துன்னு தண்ணி தெளிச்சு விட்ருங்க பேரண்ட்ஸே, அப்படியே நான் பார்த்துருக்கேன். ஸோ எப்படின்ட்டு தெரில.
ஏதாவது ஒரு மாதிரி கூட குறையா இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மன்னிச்சிருங்கப்பா. இல்லை உண்மையிலே யாருக்காவது ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா சாரி. ஏன்னா நிறைய வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிருப்பேன். நீ இப்படியா இப்படியா பெற்றவங்க தான் வந்து நல்லவங்க அப்படின்ட்டு. சில பேரண்ட்ஸ் இருக்காங்கப்பா, நான் வந்துட்டு ஒத்துக்குவேன். சில பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நீ இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரண்ட்ஸ் வந்துட்டு நான் டார்ச்சர் பண்ணுறவங்களையும் பார்த்துருக்கேன். நான் வந்துட்டு அப்படி அதுக்காண்டி இவங்களாம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். இவங்களும் இருக்காங்க. நான் கஷ்டப்படுற ஃபேமிலியும் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க வீட்டில் இருக்க பசங்க வந்துட்டு ரொம்ப ஊதாரித்தனமாக இருக்கிறத பார்த்தனால நான் இதில் அப்படியே ஒரு மாதிரி சொல்லியிருக்கேன். ஒரு வேளை யாருக்காவது ஹர்ட்டாக இருந்தால் கொஞ்சம் ரொம்பவே மன்னிச்சிடுங்கப்பா, சாரி. அப்புறம் ஓகே, எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த எபிசோடு கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு சொல்லணும். அவ்வளோதான், ஏதோ சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி, டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் கதை ஃப்ளோவாக நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்துட்டு பதிவு பண்ணுங்கள். அப்புறம் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், ஹெட்ஃபோன் வந்துட்டு ஒரு மாதிரி இதாக ரிப்பேர் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இப்போ மொத்தமாக ஹெட்ஃபோன்ஸ் போயிடுச்சு. ஸோ சவுண்டு கம்மியாக வச்சே கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு. நிறையா வச்சு கேட்டனால தான் ஹெட்ஃபோன் அடியாச்சு. அப்புறம் அவ்வளோதான். இன்றைக்கி டேட் சொல்கிறேன். இன்றைக்கி டேட் வந்துட்டு ஜான்வரி 8 வியாழக்கிழமை காலையில் நடுராத்திரி 1:07. ஸோ அவ்வளோதான். ஓகே, பை பை டேஸீஸ்.